போதும். நல்ல நேரத்தை வந்திருக்கேன். பாப்பா மாணிக்கம் உட்காரு, சாப்பிடுப்பா. இப்பதான் ஃபுல்லா சாப்பிட்டு வரேன். என்ன குழம்பு? பத்த குழம்பு. அதுவும் எங்க சித்தி வச்சாங்க பாரு. அப்பா ஒரு புடி பிடிச்சிட்டு வரேன். காலையில இருந்து உங்க சித்தி இங்கதான் இருக்கிறா, இப்பதான் சாப்பிட்டா. ஏண்டா மாணிக்கம், பாட்டி வேற நம்ம வேறையா? சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிட வேண்டியதானே, சாப்பிட்டேன்னு ஏன் போய் சொல்ற? சக்களத்தி மகனுக்கு சரியா சமைச்சு போடலன்னு நாங்கெல்லாம் உன்னை திட்டுவோனுதான். பாட்டி, தாம் பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல, சித்திக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறான் பாரு, அதான் அவன். என்னமோப்பா, நமக்கு கடவுள் வசதி வாய்ப்பை கொடுக்காட்டியும் உனக்கு சகிச்சுக்கிற புத்தியை கொடுத்துருக்கானே, அதுக்கு நாம நன்றியை தான் சொல்லணும். அதான் உண்மை தெரிஞ்சு போச்சு இல்ல. தட்ட வைங்க. இரு வரேன். ஏடா மோர் குழம்பா? கறி மீன்லாம் கிடையாதா? என்ன பண்றது, உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க சாப்பிடுவீங்க. அது சரி, நாளைக்கு எங்கேயும் போயிடாத. ஏன் நாளைக்கு கறி குழம்பா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, டிவி ஸ்டேஷன்ல இருந்து நம்மள நாட்டுப்புற பாடல பாட சொல்லி திரும்பி அழைப்பு வந்திருக்கு. அப்படியா? பாட்டி, நாளைக்கு நாங்க பாடணும். தெம்பா பாடுறதுக்கு நிறைய போடுங்க. சாப்பிடப்பா, இந்தா ஊத்திக்கிட்டுமா? குழம்பு ஊத்திக்கோ. பொரியல் வைங்க. ஆத்து வண்டல் ஓடி பூத்ததடி நாணல், பூத்த நாணல் ஓரா நான் காத்திருப்பேன் வாடி, நான் காத்திருப்பேன் வாடி. கும்பகோணம் கொழுந்து வெத்தல கொண்டாடி மயிலே, கொழுந்து வெத்தல கொண்டாடி மயிலே, அடியே சோடி குயிலே, ஓ கொலுசு காலு பரிசம் போட என்ன தூண்டு மடி, அடி என்ன தூண்டு மடி. கும்பகோணம் கொழுந்து வெத்தல கொண்டாடி மயிலே, அடியே ஜோடி குயிலே. நீரெடுக்க நீ வந்து நீரெடுக்க நீ வந்து என் ஆசைக்கிளியே, என் நெஞ்செடுத்து போனதென்னவும் பாத வழியே. கண்டு மயங்கியே போனே, நாள் பூரா தான் பெருமூச்சா இறங்கியே போனே.
கருவோரம் நீயும் வந்தா அடிக்குமே காத்து கணுக்காலை சேலை தொட்டே அசையுமே கேட்டு கும்பகோணம் கொழுந்து வெத்தல கொண்டாடி மயிலே கும்பகோணம் கொழுந்து வெத்தல கொண்டாடி மயிலே அடியே சோடி குயிலே ஓ கொலுசு காலு பரிசம் போல என்ன தூண்டு மடி அடி என்ன தூண்டு மடி கும்பகோணம் கொழுந்து வெத்தல கொண்டாடி மயிலே அடியே சோடி குயிலே. என்னங்க இது? கிராமிய பாட்டு. ஆமா, இது என்ன வீடா வயக்காடா? உங்க பேர் என்ன? ராஜா. என் பேர் மாணிக்கங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிஹெச்டி படிச்சு. நான் நாட்டுப்புற பாடல்களை பத்தி பிஹெச்டி பட்டத்துக்காக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நாட்டுப்புற பாடல்களை பாடணுங்கிற ஆர்வமும் ஆராய்ச்சி செய்யணுங்கிற எண்ணமும் எப்படி வந்துச்சு? அது எங்க தாத்தா இருக்காரு. இப்ப அவர் இல்லைங்க, செத்துட்டாரு. அவர் பேர் மதுரப்பட்டி மருதப்ப சேர்வ. அவர் ஒரு காந்தியவாதி. அடட கிராமிய கலையில ஈடுபாடு உடையவர். அவரோட பாதிப்பு தான். அதான் இவனை தொத்திக்கிச்சு. இவகிட்ட இருந்து இப்ப என்கிட்ட தொத்திக்கிச்சு. அடியே பாடினது யார் தெரியுமில்ல? நம்ம மதுரப்பட்டி மருதப்ப சேர்வையோட பேரன். டாக்டர் பட்டத்துக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். கடைசியில பார்த்தா நம்ம சொந்தக்கார பையன். அதானே பார்த்தேன். என்ன ஒரு சங்கீத ஞானம் அந்த முகத்துல, எப்படி ஒரு புத்திசாலித்தனம். நீ உச்சி உச்சி கொட்டுறத பார்த்தாலே பையனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப பொண்ணுக்கு பேசி முடிச்சிருவான். இத பாருங்க, நீங்க எப்போ எதை ஒழுங்கா முடிச்சிருக்கீங்க? இந்த பையனையாவது ஒழுங்கா புடிச்சு நல்லபடியா பேசி முடிச்சிருங்க. முடிச்சிடுறேன். ராஜா, நீ டிவில நல்லா பாடுனாப்பா. தேங்க்ஸ். நான் எப்படி சார் பாடினேன்? நீ நாக்கால பாடுனேன். உங்களை மாதிரி மூக்கால பேசுறதை விட நாக்கால பாடுறது எவ்வளவு மேல். பேச வந்துட்டீங்க, போங்க சார். வைத்தியக்காரன் வணக்கம். வணக்கம் சார். ராஜா, டிவில உன் ப்ரோகிராம் நல்லா நான் இருந்தா. எப்படி சார் பாடினேன்? நீ முந்திரி கொட்டை மாதிரி முந்தியில வந்து பாடுன. முந்திரி பழத்தை விட முந்திரி கொட்டை தான் விலை ஜாஸ்தி. போங்க. டிவில உங்க ரெண்டு பேர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. போத் டிட் வெல். ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பாடுனீங்க. தாய்க்குளம் தாய்க்குளம் தான்டா. என்ன சமமான தீர்ப்பு பாத்தியா? நம்ம எப்படி போணுமா? ஏன்பா, குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தான்றதை நிரூபிக்கிறது இப்படி மரத்து மேல ஏறிக்கிறது? இறங்குப்பா. படிப்புல வர போயிட்டு இருக்கோம். கீழே விழுந்தீங்கன்னா தெரியும், சங்கு ஊதிடுவாங்க. నేను వినా రఘుబరా నన్ను బ్రో. என்ன தேவரையா, எங்க புறப்பட்டீங்க? கணக்குல இந்த வருஷம் பொண்ணு கல்யாணம் பண்ணியே ஆகணும். ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோசியரை பார்த்துட்டு வாங்கன்னு என் பொண்டாட்டி பத்திரகாளி இல்ல. ஆமா. உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? அவ துரத்தி விட்டான். ஆமா, மாப்பிள்ள பார்த்தாச்சா? பாத்துட்டேனே. எங்க? ராத்திரி. ராத்திரிலையா? டிவிலையா? டிவிலையா? அதான் நேத்து டிவில பாடினானே, மதுரப்பட்டி மருதப்ப சேர்வையோட பேரன். அவனை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா அவனை எங்க பிடிக்கிறது, எப்படி பிடிக்கிறதுன்னு தான் புரியல. கவலையை விடுங்க, இருக்கவே இருக்கிறான் இந்த உலகநாதன். நான் பிடிச்சு தரேன். அவனை எப்படியா உனக்கு தெரியும்? என் மருமக மூலமா பிடிச்சிடுறேன். என் மருமக பிள்ளை யாரும் உங்களுக்கு தெரியுமில்ல? யாரு? எங்க அக்கா மாவன் மாணிக்கம். 12 வயசு வரைக்கும் இந்த ஊர்ல தான் படிச்சுக்கிட்டு இருந்தான். நீங்க மாப்பிள்ளைய ஆக்க நினைக்கிறவரும் அவனும் தான் நேத்து முந்திக்கு முந்தி பாடிக்கிட்டு இருந்தாங்க. அவரும் இவனும் மூக்கும் சளியும் போல அவ்வளவு நெருக்கம். மதுரப்பட்டி மருதப்ப சேர்வையுடைய சம்சாரம் அவங்க பேரணியும் எங்க மாணிக்கத்தையும் ஒன்னா நினைப்பாங்க. இவன் சொல்லிட்டா அவங்க தட்டவே மாட்டாங்க. கணக்குல நீர் அந்த பையன் வீட்டோட பேசி இந்த கல்யாணத்தை கச்சிதமா முடிச்சிட்டீங்கன்னா உமக்கு 2 ஏக்கர் தென்னந்தோப்பு. தேவரையா, தேவாமிர்தமான வார்த்தையை சொல்றீங்க. முடிக்காம இருப்பேனா? எதுக்கும் உங்க பொண்ணோட போட்டோவை கொஞ்சம் கொடுங்க. கொடுத்துடுறேன். அப்ப நீங்க புறப்படுங்க. 8 மணிக்கு மேல ஜோசியர் ஐயா வீட்டுல இருக்க மாட்டாரு. போதுங்க. டிவிய பார்த்து பொண்ணு கொடுக்குறாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம். என் காலத்துல டிவி இல்லாம போச்சு. பின்ன என்னவா? இத வந்துட்டானே. டே மாணிக்கா, உன் மாமன் உனக்கு லெட்டர் போட்டுக்கிறான்.
சம்பந்த விஷயம்தான், உன்னிப்பா கவனிச்சு படி. எப்போவாவது திடீர்னு மெட்ராஸுக்கு வரும்போது நம்ம வீட்டுக்கு வருவோம். இப்ப கொஞ்ச நாள் ஆளையே காணோம். இப்ப லெட்டர் போட்டுக்கிறான். அதுவும் காவிரி நல்லூர் ஆண்டி தேவர் மக கல்யாண விஷயமா. ஆண்டி தேவர் நல்ல மனுஷன் தான். அவர் பொண்டாட்டி தான் ராட்சசி. அத நீ சொல்ற. ம். இத பாரு, இந்த கல்யாணத்தை நீ நல்லபடியா நடத்தி வச்சா அடுத்த முகூர்த்தத்திலேயே உன் மாமன் தான் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கதா லெட்டர் போட்டிருக்காரு. உன் மாமன் பொண்ணு இருக்காளே, அசப்புல உன் அம்மா மாதிரியே இருப்பா. நீ எங்க இதெல்லாம் பாத்துருக்க போற? 12 வயசுலயே ஊரை விட்டு வந்துட்ட. போன மாசம் திருவிழாவுக்கு ஊருக்கு போயிருந்தேன்ல, அப்ப அந்த பொண்ணை பார்த்தேன். மூக்கு முழியுமா கிளி மாதிரி இருக்கா. கொத்திர போது. தண்ணி ஊத்துறீங்க. ஏய் சீக்கிரம் குடிச்சிட்டு வீட்டுக்கு போனேன்டி. என்ன திட்டுவாங்க. என்ன இவ்வளவு லேட் ஆகுது? ஷோ சில்லுன்னு இருக்கு தண்ணி. கொண்டு வந்தியா? மறந்துட்ட பாரு. ஏய் தலைங்களை தேய்ச்சி குளிச்சியா? அப்புறம் உங்க அம்மா திட்ட போறாங்க. இவங்காவே குளிக்க மாட்டேன். இவ்வளவு வயசாச்சு குளிக்க தெரியுதாடி உனக்கு? சீக்கிரம் குளிங்கடி. ஏய் தண்ணி நம்ம அடிக்காத. இவெல்லாம் ஒரு ஆம்பளை. பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல வந்து நின்னுட்டு குளிக்கிற இடத்துல வந்து நின்னுக்கிட்டு. என்னண்ணா என்னடா சொல்லிட்டு போறாள் அவளுங்க? நீ எல்லாம் ஒரு ஆம்பளைன்னு கேட்டுட்டு போறாங்க. ஆம்பளையா இருக்கிறதுனால தான் இங்க வந்து நிக்கிறேன். சரி சரி, கணக்கச்சு குளிச்ச சோப்பு தண்ணி கிடக்க போய் எடுத்துட போட. அண்ணா சோப்பு கிடைச்சிருச்சு. அது மேல வைடா, நான் அந்த பக்கமா போய் குளிச்சுக்கிறேன். சரி சரி போ. சோப்பு போட்டு குளிச்சு ரொம்ப நாளாச்சு. வாசனையா தான் இருக்கு. ஏன் கிளவி, அவ போட்டு குளிச்ச சோப்பு நான் போட்டு குளிக்கலாம்னா நீ நாடி போட்டு குளிச்ச? ஏய் அந்த கிளவிய தண்ணி குளிச்சு அமுக்குடா. இவன் தொல்லை தாங்க முடியலப்பா. வாப்பா. என்ன திருவாசகமா? இத கவனிங்க. யாருடா அந்த பொண்ணு? காவேரி நல்லூர் ஆயிரவேலு ஆண்டி தேவரை தெரியுமா? நான் புகுந்த இடம் தாண்டா மதுரைப்பட்டி. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் காவிரி நல்லூர் மண்ணுடா. அந்த ஊர்லயே பெரிய மனுஷன் பிள்ளை தாண்டா ஆயிரவேலி ஆண்டி தேவரு. அவரோட பொண்ணுதான் இந்த பொண்ணு. பெரிய இடமாச்சே. என் மகனும் மருமகளும் கார் விபத்துல இறந்த உடனே இவனை தூக்கிக்கிட்டு ஊரை விட்டு மெட்ராஸுக்கே வந்துட்டேன். மதுரைப்பட்டியில இருக்கிற வீடு கூட இன்னும் சும்மா பூட்டி தான் கிடக்கு. அப்ப விக்கல. அந்த ஊரே எங்களுதுடா. ஆண்டித்தேவர் அப்பாவை எனக்கு அந்த காலத்திலே நல்லாவே தெரியும். கரம்பக்காடு சேர்வைக்கு ரொம்ப வேண்டியவர். நாங்க எல்லாரும் ஒரே சொந்தம்டா. அதே ஆண்டி தேவர் தான் உன் பேரனுக்கு தான் பொண்ணை கொடுக்க பிரியப்படுறாரு. நல்ல சம்பந்தமாச்சே. எனக்கு கூட வயசாகிக்கிட்டே போகுது. அவனுக்கு கூட வயசாகிட்டே போகுது பாட்டி. ஆமா பாட்டி, PhD பட்டத்துக்காக நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அது முடிஞ்சு தீசிஸ் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். டேய் அதெல்லாம் சீக்கிரமா பண்ணலாம்டா. முதல்ல பொண்ணு எப்படி இருக்குன்னு பாருடா. பாரு என்ன ஏன்டா பாக்குற, பொண்ணை பாருடா. என்ன தொடர்கதையா இல்ல முழு நாவலா? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. தீசிஸ்ரா. பார்த்தா தெரியுது. என்ன அவ்வளவு சீக்கிரம் எழுதிட்ட? ஆமாண்டா, நீ அந்த பொண்ணோட போட்டோ கொண்டாந்து கொடுத்தாலும் கொடுத்த பாட்டி ஒரே நச்சரிப்பு. எப்ப பார்த்தாலும் கல்யாணத்தை பத்தி தான் பேச்சு. அதனால நானும் சட்டு புட்டுன்னு தீசிஸை எழுதி முடிச்சிட்டேன். அப்போ நீ தீசிஸ் எழுதல, அந்த பொண்ணு ஒண்ணு எழுதி வச்சிருக்கு. ஆமா நான் என்ன பண்ணும்? இந்த தீசிஸை டைப் படிக்கணும். அதான் ரம்யா இன்ஸ்டியூட்ல கொடுக்கலான்னு வந்தேன். ரம்யா இன்ஸ்டியூட்லயா? ஆமாண்டா, ரம்யா இன்ஸ்டியூட்ல கொடுத்தா மிஸ் ரம்யா தான் டைப் பண்ணுவா. நான் தீசிஸை படிக்க, அவ டைப் படிக்க, அந்த மல்லிகைப்பூ வாசனைக்கு. ஆஹா. டேய் நீ தீசிஸ் எழுத சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு ரம்யா கிட்ட இருந்து மல்லிகைப்பூ வாசனை கேக்குதா? டேய் அவளுக்கு ஏன் தெரியுமா மிஸ் ரம்யான்னு பேர் வந்தது? டைப் படிக்கும் போதெல்லாம் நிறைய எழுத்த மிஸ் பண்ணுவா. அவ எழுத்துல மிஸ் பண்ணான்னு வச்சுக்கா, உனக்கு டாக்டர் பட்டம் மிஸ் ஆயிரும். பரவாயில்லையா? ஐயோ, என்னடா பண்றது? கவலையே படாத, நான் எல்லாத்தையும் டைப் பண்ணி தரேன் ஃப்ரீயா. சரி சரி, இவ்வளவு நாளா ஒரு 50 அனுபவிச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் அனுபவிக்க வேண்டியதுதான். நீ ஏன் டைப் படி. மாணிக்கன் டைப் அடிச்சா ரொம்ப ராசினே பக்கத்துல எல்லாரும் பேசிக்கிறாங்க. இது ஓசி குடி.
வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க வாங்க உட்காருங்க. கொடு. சரி மாணிக்கம், நீ எப்ப தீசிஸ் கொடுக்க போற? முதல்ல இவன் டாக்டர் பட்டம் வாங்குறேன் சார், நான் அப்புறமா சப்மிட் பண்றேன். இந்த நாட்டுப்புறத்தெல்லாம் கண்ணக்கோள் வைக்கிறவங்க முதல்ல ஒருத்தன் அனுப்பி பார்ப்பாங்க. அவனுக்கு எதனா ஆகலனா தான் அடுத்தவன் நுழைவான். நான் அந்த மாதிரி. அப்ப நாட்டுப்புறத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ற நீ இவனை ட்ரையலுக்கு அனுப்புற. தீசிஸ் நல்லா இருக்கு. மத்த காப்பியெல்லாம் கொண்டு காப்பா. சரிங்க சார். கையெழுத்து போட்டுறேன். என்ன தலையை போட்டு பிச்சுக்கிற? தலை ஒரே பாரமா இருக்கு சார். இப்படி ஆராய்ச்சி பண்றவங்க தலையை போட்டு பிச்சுக்கிறது வழக்கமா போச்சு. இல்லடா, எல்லாம் கரெக்டா இருக்குமான்னு பயமா. எல்லாம் கரெக்டா தான் கொடுத்து ஓகே வா. ஏய், டேய் குழந்தை விட கூடாத. அட பறக்கு இருக்கா. அந்த லாலிபப்பு எச்சமா நீ மாமா கொடுக்குற காசு வச்சுக்கிட்டு இந்த வச்சுக்க. அந்த கடையில போயிட்டு நீ வாங்கிக்க. அவன் கிருக்க. டேய், மதுரை வீரன் குதிரைப்பாரு போகுது. மதுரை வீரன் குதிரைப்பாரு. மதுரை வீரன் தப்பானைக்கு போறாடா. டேய் என்னடா அது? குதிரை. பாத்தியா பாட்டி, உன் பேர குதிரை சவாரி செய்யற லட்சணத்தை ஹாய், பிஹெச்டி படிக்கிறானா. என்னடா ஆச்சு? ஒன்னும் ஆகல, மண்டை சூடாயிருச்சு. நல்லா குளிர்ச்சியா எண்ணெய் தேய்ச்சி ஊத்துங்க, எல்லாம் சரியா போயிடும். நாளைக்கு வரும் பாட்டி. பாடா குதிரை ஓட வாடா. குதிரை. வா. ம்? ம். ஆ. Ow. Oh. Yeah. Yeah. Hmm. பாப்பா மாணிக்கா, ராத்திரியெல்லாம் ராஜா தூங்கவே இல்ல. பணாத்திக்கிட்டே இருந்தா என் மனசே சரியில்லை. நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க மாதிரி இருந்தீங்களே, யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியலையே. இப்ப அவன் எங்க இருக்கான்? மாடியில இருக்கான் ஐயா. ஏன் தம்பி நல்லா தானே இருந்தா உனக்கு என்னாச்சு? சும்மா அதுக்கு சின்ன கல்லையா தூக்கி போடுற, பெரிய கல்லை தூக்கி தலையில போடு. இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து விடுதலையாவது கிடைக்கும். அதானே, கொண்டு வந்து போடுறேன். டேய் டேய், எதுக்குடா கல் எடுக்கிற? பெரியோர் தலையில போடணும்டா. தலையிலையா? யார் தலையில? ஐயோ, ஓடிடுங்க ஓடிடுங்க. டேய் 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 ராஜா, என்னடா பண்ற? பக்கத்து வீட்டு தாத்தாவுக்கு ஆஸ்மாவா, பெரிய கல்லா போடு, ஒரேடியா போய் சேர்ந்துடுறேன்னாரு. அதான் உதவி பண்ண போறேன். அடக்கு இருக்கா. டேய் டேய் புடிடா அவனை, போட்டுற போறான். அட பாவி. இல்ல டேய், உதவி பண்ண போறேன்னு விடேன்டா. நீ ஓவா போற. நீ போ. இந்தாடா. தம்பி வாப்பா. ஐயோ என்ன விடுங்க, நான் ஜெயிச்சிட்டேன். தொகுதிக்கு போனோம். தொகுதிக்கு தான் போனவா? சிஸ்டர் சொல்லுங்க. இல்ல, இவன் ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசுறான். பைத்திய மாதிரி பிஹேவ் பண்றான். சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் பரசுராம் உள்ள இருக்காரு, போய் பாருங்க. இவருக்கு என்ன செய்து? இவனுக்கு என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னே தெரியலைங்க. சம்பந்தம் இல்லாம எதையோ பேசுறான் டாக்டர்.
எவ்வளவு நாளா எப்படி இருக்கு? நேத்துல இருந்து தான் டாக்டர். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? பிஹெச்டி தீசிஸுக்காக கடுமையா உழைச்சான். தீசிஸ் கொடுத்துட்டு திரும்பி வரும்போது கொஞ்சம் குழம்பிட்டான். அந்த குழப்பத்துல என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு என்னன்னா ஒரு பெரிய இடத்துல கள்ளத்துக்கு போட போயிட்டான். உனக்கு என்ன செய்யுது? என்னை யாரோ கொல்ல வராங்க, பயமா இருக்கு. அப்படியா? அதுக்கு நீ என்ன செய்ய போற? பிள்ளையார்கிட்ட சொன்னேன். அட, அவர் என்ன சொன்னாரு? அவரு டிராபிக் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாரு. இந்த பையனுக்கு கொடுத்த வேண்டியதுதான் ஷாக் ட்ரீட்மெண்ட். நான் இருக்க போ. இந்த மாத்திரைய 3 வேளை கொடுங்க. 1 மணி நேரம் பொறுத்து கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்க. பங்காளி, வயலெல்லாம் அறுவடைக்கு தயாராயிருக்குது. இருக்கட்டும். அங்க வா கணக்காச்சி ஆட்டத்தை. ஒன்னா 2 3 4 5 6 தம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பொன்னி ஸ்கிப்பிங் விளையாடு. அதுதான் எத்தனை தடவை குதிக்கிறான் கணக்கு போட்டுட்டு இருக்கு. ஆமா, கணக்கு போடுறீங்களா கணக்கு பண்றீங்களா? ஆமா, இந்த தம்பி என்ன பண்ணுது? பங்காளி கணக்குல ரொம்ப வீக்கு. கணக்குல வீக்கோ என்னவோ, கணக்க பிள்ளை மகா விஷயத்துல ரொம்ப வீக்கா இருக்கீங்க. தப்பா கணக்கு போடுறீங்க தம்பி. இப்படி தப்பா கணக்கு போட்டுதான் உங்க அப்பா தேர்தல் நின்னு தோத்தாரு. ஜாக்கிரதை. ரொம்ப நன்றிங்க. வரேன் தம்பி. ரொம்ப நன்றி. டீச்சரை போய் ரொம்ப குறியாத. இந்த பையனுக்கு இப்ப வந்திருக்கிறது சாதாரண மனோவியாதி தான். இது பாரம்பரியத்தினாலே வரலாம், இல்ல மூளையில உள்ள ரசாயன குறைபாடுனாலே வரலாம். சில பேர் இந்த வயசுல அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணிக்குவாங்க, அதுவே ஒரு காரணமா இருக்கலாம். இது சரியாகிறதுக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும். கொஞ்சம் காலமா? அது வரைக்கும் நான் கொடுத்த மாத்திரைய கண்டினியூ பண்ணுங்க. சரிங்க. ஒரு முக்கியமான விஷயம், இந்த பையனுக்கு மனோவியாதி இருக்கிறது இந்த பையனுக்கே தெரியக்கூடாது. யாராச்சும் கேட்டா நரம்பு தளர்ச்சின்னு சொல்லிருங்க. டாக்டர், என் உடம்புக்கு என்ன? நத்திங் டு வரி அபவுட். வெறும் நரம்பு தளர்ச்சி தான். தீசிஸ் சப்மிட் பண்ணதுல இருந்து எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஏன் டாக்டர், இவனுக்கு எப்ப பூர்ணமா குணமாகும்? குணமாயிட்டு தான் வராரு. நீங்க வீட்டு கூட கூட்டிட்டு போலாம். அவுட் பேஷண்டா ட்ரீட் பண்ணலாம். எங்க டாக்டர், எதை கேட்டாலும் குடுக்க மாட்டேங்கன்னு பதில் சொல்றேன். ட்ரீட்மெண்ட்லாம் சரியா தான் கொடுத்துட்டு வரோம். மாத்திரை சாப்பிட்டாதானே சரியாகும். இதான் ஞாபகம் வந்தது. எடா மாதிரி டாக்டர், ராஜாவோட தீசிஸை ஏத்துக்கிட்டாங்க. வாய்மொழி தேர்வு வச்சிருக்காங்களாம். யூனிவர்சிட்டில இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதை எப்போ வச்சிருக்காங்க? ஒரு 15 நாள் டைம் இருக்கு. அவன் கலந்துக்கலாம்ல? உங்க யாரெல்லாம் வருவாங்க? வேற யூனிவர்சிட்டில இருந்து எக்ஸாமினர் வருவாங்க. இங்க ஆராய்ச்சி பண்ற மாணவர்கள் பேரண்ட்ஸ்லாம் கலந்துக்குவாங்க. அதிகமா கேள்வி கேட்க விடாதீங்க. என்ன டாக்டர், கேள்வி கேட்க தானே அவங்க வராங்க. கேள்வியே கேட்காம பண்ணிடுங்க. முயற்சி பண்ண முடியும். மச்சான், வைவா முடிஞ்சவன எப்படியாவது ராஜாவை பிடிச்சி பாட்டுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதான். மாணிக்கத்தை பிடிச்சாருன்னா தானே, நீ ஒன்றும் கவலைப்படாத. நாளைக்கு காலையில மதுரையில இருக்க வேண்டியிருக்கு. ரிட்டர்ன் ஜேர்னிக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பீங்க இல்ல? டிக்கெட்டுக்கு சொல்லிட்டேன். அந்த வாட்ச் ஸ்டாப் பறந்து போச்சுன்னு கொடுத்தனே, அதையும் கொஞ்சம் சீக்கிரமா சரி பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். மாணிக்கா சார், சீக்கிரமா மதுரைக்கு போகணும். டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டியா? பண்ணிட்டு சார், வைகில் பண்ணிட்டேன். வைகியா? நேரமே ரொம்ப குறைவா இருக்கும் போல இருக்கே. அதுலதான் சார் கன்ஃபார்ம் டிக்கெட் கிடைச்சது. சாரோட வாட்ச் ஸ்டாஃப் இருந்துருச்சு, மாத்தி கொண்டுக்கு வா. சரி வரேன்டா. பாத்துரா. ஏய், முதல்ல உஷார் பசங்க. கண்டமேனி கேள்வி கேட்பானுங்க. எவனும் வாயே தொடக்கூடாது. நம்ம கேண்டீன்ல போய் அல்வா வாங்கி கொடுத்துரு.
வாயை முன்னா திறக்கவே முடியாது. ஓகேடா. முட்டை கோபி என்னப்பா இதே ஒரு வாட்சி சாப்பிடணும் வாங்கி வா. எனக்கு ஒரு 10 ரூபா கமிஷன் எடுத்துக்கோ. 20 நிமிஷம் ஃபாஸ்டா வச்சிடுறேன், சீக்கிரமாவே வைகைக்கு போயிருவீங்க. தமிழ் வளர்த்த மதுரையிலே இருந்து பேராசிரியர் டாக்டர் கயல்வேந்தன் அவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார். மதுரையில் கடல் இல்லையே என்ற குறையை நீக்க அங்கே தமிழ்கடலாக வாழ்பவர் டாக்டர் கயல்வேந்தன் அவர்கள். அவர்கள் இந்த ஆய்வு வாய்மொழி தேர்வை நடத்தித் தர வேண்டுமாறு பல்கலைக்கழகத்தின் சார்பாக வேண்டிக் கொள்கின்றேன். பேராசிரியர் கூறியதை நான் வழிமொழிகிறேன். டிசிசிக்கு அல்வா கொடுக்கிற முதலாளே ராஜாவை தான் இருப்பாரு. பேராசிரியர்களுக்கும் ஆய்வாளருக்கும் என் வணக்கம். பேராசிரியர் என்ன தமிழ் கடல்னார். நான் தமிழ் கடலோ இல்லையோ ஒரு கடலோர கிராமத்துல பிறந்தவன், மீனவ குடும்பத்துல பிறந்தவன். இப்போ மீனாட்சியுடைய மதுரையில தமிழ் பணியாற்றி கொண்டிருக்கேன். ஆராய்ச்சிங்கிறதே ஒரு மீன் பிடிக்கிற மாதிரி தான். எப்படி தூண்டல்ல மீன் சிக்குதோ அதுபோல ஆராய்ச்சியில நல்ல முடிவுகள் சிக்க வேணும். ஆராய்ச்சின்னு எடுத்துக்கிட்டாலே அது ஒரு பெரிய கடலை போல. அடடே, வைகைக்கு நேரம் ஆயிடுச்சே. இப்பொழுது நமது ஆய்வாளர் தமது ஆய்வை பற்றி சுருக்கமா சொல்லுவார். ஏற்றப்பாட்டுக்கு எதிர்பாட்டில்லை என்று சொன்னார் கம்பர். நான் ஏற்றப்பாட்டுகளை புதியதாய் ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். சுருக்கமா பேச வேண்டியதை ரத்தின சுருக்கமா ஆய்வாளர் சொல்லிட்டதால எதிர்கேள்வி கேட்கறவங்க யாராவது இருந்தா கேட்கலாம். இந்த ஆராய்ச்சிக்கு எதிர்கேள்வி எதுவும் இல்லைங்கிறதுனால இவருடைய ஆராய்ச்சி ரொம்ப தகுதியுடையதுன்னு முடிவு செய்து பல்கலைக்கழகம் இவருக்கு பட்டம் அளிக்கணும்னு பரிந்துரை செய்யறேன். டாக்டர், ஒரு குட் நியூஸ். ராஜா வைவால பாஸ் பண்ணிட்டான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவன் பாஸ் பண்ணி எனக்கு ஏன் கை கொடுக்குறீங்க? ஐயோ ஐயோ ஐயோ, இந்த மென்டலுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி நானும் அது மாதிரி ஆயிட்டேன். பை த பை, அந்த எக்ஸாமினேஷன்ல அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, இவன் என்ன பதில் சொன்னான்? கேட்க விட்டாதானே. அவங்களையும் அதிகமா கேட்க விடல, இவனையும் அதிகமா பேச விடல. கரெக்டா செஞ்சிருக்கீங்க. இப்போ ஒரு புது சிக்கல். என்ன சிக்கல்? இதுக்கு முன்னால ராஜாவுக்கு ஒரு பொண்ணு பார்க்க வரதா நாங்க ஒத்துக்கிட்டோம். அப்படியா? எப்போ? அவன் தீசிஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னால, இந்த குழப்பம் ஏற்படாத நேரத்துல. ராஜாவுக்கு அந்த பொண்ணு தெரியுமா? நேரா பார்க்கல, போட்டோல தான் பார்த்தா. ஆனா பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலதான் வேக வேகமா தீசிஸை முடிக்கலாமேன்னு கொஞ்சம் கடுமையா உழைச்சான். ஓஹோ, அந்த பொண்ணை கட்டிக்கணுன்ற ஆசையில தான் இவ்வளவு வேகமா படிச்சு இப்படி ஆயிட்டானா? இப்பவே குணமாகிட்டு தான் வர்றான். இருந்தாலும் அந்த பொண்ணை பார்த்தா பூர்ணமா குணமாகலாம். ஆனா அங்க வந்து ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணி இவன் குட்டு வெளிப்பட்டு போச்சுன்னா எதுவும் நடக்காம கிட்ட இருந்து நீங்க தான் கவனிச்சுக்கணும். வேலை வேலைக்கு மாத்திரையை கொடுக்கணும். பட் ஒன் திங், அவன் மென்டல் பேஷண்ட் யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே டாக்டர். எழுதி இருக்கிறது ஊர்ல இருந்து மாமா எழுதியிருக்காரு. மாமாவா? அவர் சம்பந்த விஷயமா எழுதியிருப்பாரு. அதேதான் எழுதியிருக்காரு. இந்த பாருப்பா, ராஜா கல்யாணத்தை காலகாலத்துல நல்லபடியா பேசி முடிச்சிடு. அப்பதான் அடுத்தது உன் கல்யாணம் நடக்கும். இந்த பாருடா, உன் கல்யாணத்துக்கு தான் உன் சித்தியோட நான் அந்த ஊருக்கு வருவேன். அப்ப ராஜா கல்யாணத்துக்கு வர மாட்டீங்களா? அப்பா தான் சபதம் போட்டிருக்காரு. அந்த ஊர் மண்ணில மறுபடியும் கால் எடுத்து வைக்கணும்னா நம்ம குடும்பத்துல நடக்கிற இன்னொரு கல்யாணமா தான் இருக்கணும். சரி, நான் பாட்டிக்கிட்ட போய் விஷயத்தை சொல்லிட்டு வரேன். பாட்டி, பொண்ணுக்கு கல்யாண ராசி மாறுதான். உடனே பொண்ணு பார்க்க வாங்கன்னு எங்க மாமா லெட்டர் போட்டிருக்காரு. நம்மள வரணும் தண்ணி கொடுத்துட்டுமா? ஏன்பா, அவன் அங்க வந்து ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சு இவனை பத்தி அங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா? நான் இருக்கும்போது அப்படி விட்டுருந்தேன் பாட்டி. கவலையே படாதீங்க. அவன் எதை செஞ்சாலும் அவனை முந்திக்கிட்டு நான் செஞ்சிடறேன். நீங்க டாக்டர் கேட்டு பாத்தீங்களா? அவன் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நார்மல் ஆயிட்டு வரானா. அதெல்லாம் கவலை இல்ல பாட்டி, நான் இருந்து பாத்துக்கிறேன். அப்ப தந்தைய கொடு. இங்க பாருமா, நாளைக்கு உங்க அத்தை பையன் ஊர்ல இருந்து வர்றதா தந்தி கொடுத்திருக்கான். 12 வயசுல ஊரை விட்டு போனவன் இன்னும் என் கண்ணுக்குள்ளே நிக்கிறான். 14 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வர்றான். இந்த நேரம் பார்த்து அப்பா வேற பட்டுக்கோட்டைக்கு போயிட்டாரு. தம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் யார் கூட்டு வர்றதுன்னு தெரியலையே. அம்மா, நான் போய் கூட்டிட்டு வரட்டா? உனக்கு எப்படி அடையாளம் தெரியும்? நான் தான் டிவியில பாத்திருக்கேன்ல.
பாத்து பாத்து பாட்டி. ஐயோ ஐயோ ஏய் பொண்ணு ஏய் யாரு ஐ சூட்கேஸ் குடு ஐ ஐயோ வந்தவன திருடு போச்சு. திருடு கூட இருக்கு பாரு. ஏய் ஏய் நில்லு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஐயோ ஓட முடியலப்பா. வீட்டுக்குள்ளே போனா இரு மாட்டிட்டு இன்னைக்கு ஒண்ணு அடடே என்ன மாப்பிள்ள வேகமா வரீங்க? நாயகி துரத்துச்சா? இல்ல மாமா நான் பஸ் விட்டு இறங்கணும்னு ஒரு பொண்ணு சூட்கேஸ் சுத்தி ஓடி வந்துருச்சு. கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம வீட்டுக்குள்ள ஓடிடுச்சு. இது நம்ம வீடு தானே? இல்ல நம்ம வீடு பக்கத்துல இருக்கு. சும்மா அங்கேயே இருந்தா தேஞ்சு போயிடுமேன்னு இந்த வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன். என்ன மாப்பிள்ள நீங்க 12 வருஷமா இந்த வீட்டுல இருந்திருக்கீங்க. இது நம்ம வீடுன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்ப இந்த பொண்ணு யாரு? ஏன் பொண்ணுதான் உங்களை கட்டிக்க போறவ. அப்பா நான் தான் அத்தான்னு பார்த்து வைக்கப்பட்டுட்டு சூட்கேஸ் தூக்கிட்டு ஓடி வந்துட்டேப்பா. வாங்க மாப்பிள்ள வாங்க. வாங்கம்மா உள்ள வாங்க. காஃபி எடுத்துக்க தம்பி. இந்தாங்க. அப்போ மாப்பிள்ளைய கூட்டு போய் பொண்ணை பார்க்கலாங்களா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு வச்சுக்கோமே. நான் போய் தேவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரி நாளைக்கு போய் பார்க்கலாம். சாப்பிடுங்க. பதறாம சாப்பிடுறா. எது நெய் அரிசின்னு பேரு. என்ன நெய் ஊத்துவாங்களா? நெய்ய இலையில ஊத்த மாட்டாங்க, வயல்லயே ஊத்திடுவாங்க. அப்படிதான் பயிர் பண்ணணும். இத ஒரு கவலை எடுத்து சாப்பிட்டா போதும். இருக்கும் நொல நொலன்னு இருக்கும். சாப்பிடுங்க. என்ன குழம்பா ஊத்திட்டு இருக்க? குழம்பாம ஊத்துமா? போங்கப்பா. எனக்கு ஊத்தாம போயிடுச்சு. நான் ஊத்துறேன். சீக்கிரம் சீக்கிரம். போதுமா? போதும் போதும். மாமிக்கு பத்தாது உங்களுக்கு. நீங்க ஏன் குழம்புறீங்க? மாமா பட்டணத்துல இருந்து வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா? உனக்கு என்ன முட்டாய் வாங்கிட்டு வர முடியும்? உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் வச்சிருக்கேன். இந்தா. எனக்கா? என்ன எனக்கா? அளவு சரி இருக்கான்னு நாளைக்கு பாக்குறேன். பாத்தியா, இது கோலம், நீ போடுறது அலங்கோலம். இந்த பக்கம் வாங்க. அடடடட வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வாங்க உள்ள வாங்க. வாங்க மாப்பிள வலது கால வச்சு வாங்க. வாங்க. வணக்கம். எடுத்து கொண்டு போடு. உட்காரு. இருக்கட்டும் இருக்கட்டும். நீங்களும் உட்காருங்க. வந்து உட்காருங்கம்மா. இது அக்கா பையன் மாணிக்கம். வணக்கம். அதுதான் மாப்பிளை. வணக்கம். அது மாப்பிளை பையனோட பாட்டி மதுரைப்பட்டி மருதப்ப சேர்வையோட சம்சாரம். வணக்கம்மா. இந்த தம்பி தானே டிவியில பாட்டு பாடுது? ஆமா ஆமா. தம்பி எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அதாவது திண்டுக்கல் வெத்தல ஏன் சிறுசா இருக்கு, கும்பகோணம் வெத்தல ஏன் பெருசா இருக்கு? அதுவா, திண்டுக்கல்ல தண்ணி இல்ல, கும்பகோணத்துல காவேரி பாயுது. அதான் கும்பகோணம் வெத்தல பெருசா இருக்குது. கல்கட்டால இதை விட பெருசு. ஏன்னா கங்கை இல்ல. அப்படி இல்ல பெரியவரே, ரெண்டும் வெவ்வேறு ரகங்கள். சரியான பதில் தம்பி. இந்த தம்பி ஏன் முந்திக்கு முந்தி வந்து தப்பா பதில் சொல்லுது? உங்களுக்கு ஒரே பொண்ணு தானே, மரக்குதிரை எதுக்கு? நேத்து மதுரைக்கு போயிருந்தேன், அங்க வாங்கிட்டு வந்தேன். என் தங்கச்சி பையனுக்கு பொண்ணை தான் கொடுக்க முடியல. சரி இதையாவது கொடுப்போமேனு தான் வாங்கிட்டு வந்தேன். அதுவும் சரிதான். அவன் வயசுக்கு ஏறி சவாரி பண்ற மாதிரி தான் வாங்கி கொடுத்திருக்கீங்க. ஆனா மரக்குதிரை வாங்க நீங்க மதுரை வரைக்கும் போயிருக்க வேண்டாம். லோக்கலா ஆசாரி கிட்ட சொன்னாலே கொட்டஞ்சு கட்டஞ்சு கொடுத்திருப்பாரு. அந்த மரக்குதிரையில ஏறி மதுரை வீரன் சாமி மாதிரி பாடி ஆட போறேன்டா.
டேய் டேய் மாப்பிள்ள என்ன சொல்றாரு? இல்ல வீடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றான். டேய் இரு. மதுரையில வாங்கி வந்த மரக்குதிரை மதுக்கூறு ராசாவின் சொந்த குதிரை. மதுரையிலே வாங்கி வந்த மரக்குதிரை மதுக்கூறு ராசாவின் சொந்த குதிரை. ஓடக்கர ஓரத்துல மேயும் குதிரை ஒரத்த நாடு பக்கத்துல ஆடும் குதிரை. இது ரேசுக்கு போகாத குதிரை மன்னன் தேசிங்கு ராசாவின் குதிரை. மதுரையில வாங்கி வந்த மரக்குதிரை மதுக்கூறு ராசாவின் சொந்த குதிரை. திங்கலாம் கோயில் ஓரம் ஆடி பாடலாம். மார்கழி மாசத்து நேரம்தான் மடத்திலே கூடுவோம் ஓரந்தான். அந்த காலம் மீண்டும் வந்து சேருமா வந்தா பிஞ்சு நெஞ்சம் கூட வருமா. மதுரையிலே வாங்கி வந்த மரக்குதிரை மதுக்கூறு ராசாவின் சொந்த குதிரை. திருடிக்கிட்டு காவல்காரன ஏய்ச்சி புட்டு ஓட்டஞ்சல்லி போட்டு ஆடலாம் கொண்டி கொண்டி சண்டை போடலாம். அந்த காலம் மீண்டும் வந்து சேருமா வந்தா பிஞ்சு நெஞ்சம் கூட வருமா. மதுரையிலே வாங்கி வந்த மரக்குதிரை மதுக்கூறு ராசாவின் சொந்த குதிரை. மதுரையிலே வாங்கி வந்த மரக்குதிரை மதுக்கூறு ராசாவின் சொந்த குதிரை. ஓடக்கர ஓரத்துல மேயும் குதிரை ஒரத்த நாடு பக்கத்துல ஆடும் குதிரை. இது ரேசுக்கு போகாத குதிரை மன்னன் தேசிங்கு ராசாவின் குதிரை. என்னங்க இது? ஒண்ணும் இல்ல, ஆடின காலம் பாடின வாய் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க, அதான். டேய், நீ ஏன்டா குதிரை மேல ஏறி ஆடின? இந்த வயசுல குழந்தைத்தனமா ஏன்டா குதிரையில உட்காந்து ஆடினான்னு கேக்குறாரு. எங்க மாப்பிள்ள பொறுப்பானவர்.
என் பேரன் எனக்கு ஒரு கண்ணுன்னா இவன் எனக்கு இன்னொரு கண்ணு. இனிமே எதுக்கு மெட்ராஸுக்கு போனோம்? பழையபடி மதுரைப்பட்டிக்கே போய் கல்யாண வேலையை பாக்குறோம். எங்க சார்புல மாணிக்கம் மாமன் வீட்லயே இருந்து கல்யாண வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது அவன் பொறுப்பு. பாட்டி சொல்ல தட்டக்கூடாது, நேராவது தட்ட மாத்திக்குவோம். இந்தாப்பா வாங்க. நீ மட்டும் எப்படி குடிக்கிற? ஐயா ஐயோ ஐயோ என்ன மாமா நீங்க? ஐயோ என் பங்காளி சின்ன மீன் இருக்கானே, ரொம்ப சின்னத்தனமானவையா. குளத்தங்கரையில உட்காந்துட்டு குளிக்க வர்ற பொண்ணுகளை அரையும் குறையுமா பார்த்துட்டு, ச்சே, இந்த மாதிரி கோயில் உட்காந்துக்கிட்டு பூஜத்தட்டோட வர்ற மங்களகரமான மங்கையரை பாக்குற சுகமே தனி. ஓஹோ, அதனாலதான் சின்னத்தனமா பாக்குறதுனால அவருக்கு சின்ன மைனர்னும், பெரியத்தனமா பாக்குறதுனால உங்களுக்கு பெரிய மைனர்னு பேர் வந்துச்சோ? உனக்கு ரொம்ப லொல்லுதான். அண்ணே, உனக்கு உலகநாதம் போறாரு. உலக்கின்னு மட்டமா சொல்லாதரா. பங்காளி, காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கொண்டு போன கணக்கா நாம 2 பேரும் கோயில் குளம் இருக்க, எங்கேயோ இருந்து வந்த பசங்க 2 பேரும் நம்ம ஊர் பொண்ணுகள கட்டிக்கிட்டு போறானுங்களாம்ல. லட்சுமி, வாங்கம்மா வாங்க. என்ன ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. உங்க பங்காளிங்க கிட்ட இருந்து வீட்டு சாவி வாங்கறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டேம்மா. ஏன், என்ன சிரமம்? நீங்க இங்கேயே தங்கிடுவீங்களோன்னு யோசிக்கிறாங்கம்மா. எங்க வீட்டுல நாங்க தங்குறதுக்கு இவங்க என்ன யோசிக்கிறது? ஒட்டுண்ணி பசங்க. சரி சரி, இந்த பெட்டியை கொண்டு உள்ள வச்சுட்டு குடிக்க கொஞ்சம் தண்ணி வேண்டா. சரிம்மா. உனக்கு தண்ணி வேணுமா? என்னடே, உன்னை தேடி நான் மதுரைப்பட்டி வரலான்னு இருக்கேன், நீங்க வர? டேய், உனக்கு அதிர்ஷ்டம் வீடு தேடி வந்திருக்கடா. அதிர்ஷ்டமா? நீ ஆராய்ச்சி பண்ற பாரு, நாடோடி கும்பல். அத மாதிரி ஒரு கும்பல் இங்க வந்து டேரா போட்டிருக்கு. உனக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும்னா அவங்க கிட்ட கேட்கலாம். எங்க? அங்க இருக்காங்க. சாமி, என்ன வேணும் சாமி? நாங்க 2 பேரும் ஒன்னா காலேஜ்ல படிக்கிறோங்க. இவர் உங்களை மாதிரி நாடோடி மக்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. இவர் கொஞ்சம் கேள்விகள் கேட்பாரு, பதில் சொல்வீங்களா? சாமி, நீங்க கேக்குறதுக்கெல்லாம் சரியா பதில் சொல்றதா இருந்தா நம்ம கங்காவதி தான் சாமி. பக்ஷீஸ். இவர் உங்களை மாதிரி நாடோடி மக்களை ஆராய்ச்சி செய்யறாரு. உங்ககிட்ட சில எனக்கு தெரியும் சாமி, நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க என்ன மாதிரி உடையெல்லாம் போடுவீங்க? இதான் கரெக்டா இருக்க? என்னெல்லாம் சாப்பிடுவீங்க? எங்களுக்கு எலி குழம்புனா ரொம்ப பிடிக்கும். எலி குழம்பா? நமக்கு புளி குழம்பு மாதிரி அவங்களுக்கு எலி குழம்பு பிடிக்கும் பொழுது. தவளை பஜ்ஜி சாப்பிடுவோம், நாய்க்கறி பூனைக்கறி கூட சாப்பிடுவோம். என்ன கொஞ்சம் காரம் நிறைய சேர்த்துப்போம். அது உங்களை பார்த்தாலே தெரியுதுங்க. உங்க 2 பேருக்கும் கண்ணால ஆயிடுச்சா? இல்ல. நீங்க 2 பேரும் என்ன கண்ணால கட்டிக்கிறீங்களா? 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா? என்னங்க இது? ஏன் சாமி 2 பேரும் கண்ணால கட்டிக்கிறதுக்கு இப்படி சொல்றீங்க? எங்க குலதெய்வம் 5 பேர் வரைக்கும் கல்யாணம் கட்டிக்கலாம். அப்ப நாங்க வரங்க. வரேன்னு சொல்லிட்டு போறீங்க? எங்க குலதெய்வம் அப்படி சொல்லி இருக்குது. நாங்க போயிட்டு அப்புறம் வரோம். பாடா. ஒரு பொண்ணு 5 பேர் கட்டிக்கினாங்க. கல்யாணம் பொண்ணு ஆயிட்ட? மாமா கூட அந்த கல்யாணம் பண்ணா வந்திருக்காரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் கூட எப்படி எல்லாம் வருவியா? சீ ஓடி. என்ன பங்காளி, முகத்துல மீசைய காண? அத ஏன் கேக்குற பங்காளி? சலூனுக்கு போய் கொஞ்சமா மீசை ஏறான்னு சொல்லிட்டு கண்ணா சந்த
முடிச்சு பார்த்தா முகத்துல மீசையே காண சுத்தமா வலிச்சிட்டேன். போற போக்க பார்த்தா சலூன்காரனே இவங்களுக்கெல்லாம் எதுக்குடா மீசை நினைப்பான் போல தெரியுது. ஏய் வா, இவனுக்கு வர வேலையே இல்ல. ஒப்புறானங்க ஒப்பம் தானே எல்லாம். படிச்சவனுக்கு தான் பொண்ணை கொடுப்பேன்னு ஆண்டி தேவர் சொன்னாரு. படிச்சவனுக்கே பொண்ணை கொடுக்க போறாரு வெளியூர்காரனுக்கு. நம்மளும் படிச்சிருந்திருக்கலாம். நானாவது ஒழுங்கா படிச்சிருப்பேன். உன்னோட சேர்ந்து சுத்தனம் பாரு, என் படிப்பு சொத்தா. அது அது வங்காளி அது. ஏன் சாமி நிறுத்திட்டீங்க? எங்களுக்கு இதுவே போதுங்க, இதுவே ரொம்ப ஜாஸ்திங்க. நமக்கு இதுக்கே பட்டம் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. ஆமா, நீங்க வருமானத்துக்கு என்ன பண்றீங்க? இந்த மாதிரி ஆட்டம் பாட்டெல்லாம் பாடி பக்ஷிஷ் கேட்போம். அப்புறம் மருந்துங்கள்லாம் விற்போம். என்ன மருந்துங்க அது? வசிய மருந்து. வித்தியாசமா இருக்குடா, நோட் பண்ணிக்க. அத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க, எழுதிக்கிறேன். வெட்ட வெளியில எல்லாம் அது சொன்னா பலிக்காது. உள்ள தனியா வாங்க, சொல்லி தரேன். தனியா தான் சொல்றாங்களா? வா வா. மூணாவது மனுஷருக்குலாம் அது தெரியக்கூடாது. யாராவது ஒருத்தர் வாங்க. என்னடா அது ரொம்ப போச்சு? நீ தானே நாடோடி மக்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. நீ முதல்ல போய் என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லு, நான் இங்கே இருக்கேன். இதை பாத்துக்கடா, ஏதாவது உள்ள விவகாரம்னா குரல் கொடுப்பேன். மருந்து காட்டுமா? பயப்படாது, வாங்க சாமி. சொல்லுங்க. சொல்றேன் சாமி. பேசுறதுக்காம சட்டையை கல்ற? ஐயா, ஐயோ, அந்த ஐயோ, ஐயோ, சாமி. டேய் டேய் டேய், சாமி. ஐயோ, என்னாச்சு? ஓடியாந்து. என்னைய ஆளே காணோம். கோயிலுக்கு மாலை போட்டுருங்க சார். ஓ அப்படியா? எத்தனை மாலை? இது 5வது மாலை சார். டேய் நில்றா, ரோடோர மரத்தெல்லாம் தேங்காய் திரட்டுறியாமே. ஐயோ சாமி, நான் ஒண்ணு தெரியலங்க. நான் பாட்டுக்கு சிவனேன்னு ரோட்ல போயிட்டு இருந்தேன். அந்த திமிரு பிடிச்ச தேங்காய் தான் என் தலையில விழுந்துருச்சு. நான் முண்டாசு கட்டிட்டு இருக்கிறனால தப்பிச்சேன். மற்றவங்க மேல விழுந்தா என்ன செய்யறதுன்னு கொலையோட புடுங்கிட்டு போறேங்க. முத்தி விழுந்த காய் மாதிரி தெரியலையே. சரி சரி, நீங்க ஒழுங்கா இருந்துக்கப்போ. சரிங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்படி இருக்கட்டும். என்ன மைனர்களா, ஊர் பொண்ணுங்க பின்னால சுத்துறீங்களாமே? ஐயோ, பொண்ணுங்க முன்னால போறதுனால எங்களுக்கு பயம் சார். அது மட்டும் இல்ல சார், நாங்க முன்னால போய் அவங்க பின்னால வந்தான்னா பாக்குற வெளியூர் ஜனங்க எங்க பொஞ்சாதி ராஜ்ஜுக்கு போகும்போது சொல்லுவாவ. அதுக்காகத்தான் சார் நாங்க முன்னால போகாம அவங்கள முன்னால போக சொல்லிட்டு நாங்க பின்னால போறோம். அதுதான் சார், வேற ஒண்ணும் இல்ல சார். சரி சரி, ஒழுங்கா இருங்க. சரிங்க சார். சீக்கிரம் போ மகளே. சும்மா சிரிக்காத, பைத்தியக்கார சேர்த்து போறாங்க. என்ன மாமா? அங்க ஒரு மாக்கம் போறான், அவன் ஒரு வழி பண்ணலாம். ஏய், இங்க வா. யாரு? என்னங்களா? வாடான்னா என்ன? என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா, நீ இன்னும் ஜெயிலுக்கு போல? எதுக்கு? இல்ல, ஊர்ல இருக்கிற ஆடு கோழி மீன் எல்லாம் திருடி வித்து விட்டியே, அவனை உள்ள தள்ளியான்னு பார்த்தேன். அது ஒண்ணும் இல்லைங்க. நான் அந்த குளத்துல குளிச்சிட்டு இருந்தேனா மீன் வந்து கடிச்சு போட்டுது. என்ன கடிச்ச மாதிரி மற்றவங்களை கடிச்சா வலிக்கும் இல்லையா? அதனால எல்லாத்தையும் பிடிச்சு வித்து போட்டேங்க. ஆஹா, சரி, கோழி எதுக்கு திருடுன? அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா. நான் சிவனேன்னு படு தூங்கிட்டு இருந்தேனா இந்த கோழி இல்ல, அது வந்து என்ன கொத்துன்னு கொத்திருச்சு. என்ன கொத்துன மாதிரி சின்ன பிள்ளைல கொத்துனா தப்பு இல்லைங்களா? அதனால அதை புடிச்சு குருமா வச்சு சாப்பிட்டேன். போடா. என்ன கொத்துன கோழியவே குருமா வச்சு சாப்பிட்டவனா என்ன பார்த்து சிரிச்ச பொண்ண சும்மா விட்டுருவனா? குருமா வைக்க முடியாது. நீ போ அண்ணே, தனியா பேசலாம். வாங்க வாங்கண்ணே. ஐயா,
இருக்கட்டும். என்ன கணக்கு பிள்ளை இருக்கிற நிலத்தை எல்லாம் கம்பர் சங்கீதம்னு இப்படி எழுதி வச்சிடறாரு. நாளைக்கு நமக்கு சங்கீதமா சாப்பாடு போட போகுது. போடாது. ஆனா செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. வள்ளுவரா? யாரு? ஜோசியம் பாப்பாரே அவரா? இல்ல, இந்த பேரராசி பாப்பாரு அவரு. என்னம்மா நீங்க? நான் சொல்ற வள்ளுவரு பெரிய ஞானி அம்மா. கணக்கு பிள்ளை, என் வீட்டுக்காரர்ட்ட அவரை பத்தி பெருசா எதுவும் சொல்லிடாதீங்க. ஏன்? அவர் பேர்ல கூட நிலங்கெல்லாம் எழுதி வச்சிட்டு போறாரு. பாத்தீங்களாமா, குடும்ப சொத்தெல்லாம் இப்படி பாட்டுக்கும் கூத்துக்கும் கரைஞ்சுக்கிட்டே இருக்குதே. உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து கொடுத்தேன்னா எனக்கு 2 ஏக்கர் தர்றதா உங்க வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு. இப்ப எனக்கு என்ன கவலைன்னா, அந்த 2 ஏக்கரும் இப்படியே. கவலையே படாதீங்க, அந்த 2 ஏக்கருக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அது போதும். சந்தோஷமா? பாத்து 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 கூட்டிட்டு போடா, வரப்பு உடஞ்சிட போகுது. ஏமாமா 1000 வேலை ஆண்டி தேவைன்றாங்களே, அவருக்கு 1000 ஏக்கர் இதானா? 1000 வேலி இவங்க பரம்பரைக்கு ஒரு காலத்துல இருந்தது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனா இவரு நிலத்தை எழுதி எழுதி சங்கீத வித்வான்களுக்கும் கம்பர் மன்றத்துக்கும் கொடுத்ததுனால இப்போ 1000 வேலிங்கிறது இவர் பேர்ல மட்டும்தான் ஒட்டிக்கிட்டு நிக்குது. ஓஹோ. அதுல பாருங்க மாப்பிள, எதுல? அவர் மக கல்யாணம் முடிஞ்ச கையோட எனக்கு 2 ஏக்கர் தோப்பு தர்றதா சொல்லியிருக்கார். சொன்ன மாதிரி செய்வாரா? சொன்னா சொன்னபடி செய்வாரு. அதுல விஷயம் என்னன்னா மாப்பிள, ஏராளமான நிலத்தை தானமா கொடுத்ததுனால அவர் பேர்ல கோபமா இருக்கிற அவர் சம்சாரம் கூட எனக்கு 2 ஏக்கர் கொடுக்கறதுல சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன் அவங்க சம்சாரம் சந்தோஷப்பட மாட்டாங்க? நீங்க தான் அவங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளையா ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே. ஏமாமா, எனக்கு ஒரு 2 ஏக்கரை கட்ட எழுதி வைப்பாரு. உனக்கு எதுக்கு நிலம்? இல்ல, அத பேங்க்ல காட்டி வண்டி மாடு லோனு, தென்னம்பிள்ளை லோனு இப்படி எதனா வாங்கி இங்கே செட்டில் ஆகலான்னு பாக்குறேன். மாணிக்கம், சொன்னா உனக்கு கோணிக்கும். அந்த பருப்பெல்லாம் இங்க வேகாது. இந்த ஊர்ல பொழைக்கணும்னா நீ எல்லாரையும் புகழ்ந்து பேசணும். அவ்வளவுதானே. இனிமே பாருங்க மாமா, உலகத்தில் நான் பலதரப்பட்ட மாமாக்களை பார்த்திருக்கேன் மாமா. ஆனா உங்களை மாதிரி ஒரு மாமாவை நான் பார்த்ததே இல்ல மாமா. சரிதான், சொன்னேங்கிறதுக்காக எங்கிட்டயே ஆரம்பிக்கிறியா? ஆனா கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. மொத்தத்தையும் எழுதி கொடு, பிட் நோட்டீஸ் போட்டு விநியோகம் பண்ணிடுறேன். என்னப்பா கணக்கப்புள்ள மருமானே, ஊரெல்லாம் பிடிச்சிருக்க? ஊருக்கு என்ன பாட்டி, இந்த ஊர்ல தான் கிழவிங்களே அழகா இருக்கீங்களா? கிழவிய பார்த்து என்ன பேச்சு பேசுறான் இவன்? என்ன சரியா பேசி பைத்தியம் மாட்டான். எனக்கு பைத்தியம் பிடிக்கல, கணக்குப்புள்ள மருமனுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. பைத்தியக்காரன். கிழவி எல்லாம் அழகின்னு சொல்றான் இவன். சரியான கிறுக்கு பைய. ஐயோ ஐயோ மாமா, இது பொம்பளைங்க குளிக்கிற இடம். ஆம்பளைங்க அந்த பக்கம் போய் குளிக்கணும். ஓ, மெட்ராஸ்ல லேடிஸ் பஸ் இருக்கு அந்த மாதிரியா? லேடிஸ் பஸ்ல கூட ஆம்பளைங்க தான் டிரைவர், என்ன அந்த மாதிரி நினைச்சுக்கோ. சீ போங்க. நான் பாக்கல, நீ குளி. என்ன மீன் கிடைச்சா? சரி, பார்த்து உஷாரா குளி. குளி. நம்பிச்சா? போங்க மாமா, யாராவது பார்க்க போறாங்க. அந்த பொண்ணு மீன் கிடைச்சது உனக்கு அப்புறம் தெரியும். இல்ல, காலையில முறை பொண்ண மீன் கடிக்கிற மாதிரி கனவு கண்டேன். காலையில கண்ட கனவு இல்ல, அதான் கடிச்சிச்சு. ஐயோ மாமா, என் பொண்ணாட்டுக்கு ஹிஸ்டீரியா, கூட்டிட்டு மெட்ராஸ் போறேன், வந்து பேசிக்கிறேன். இதை எவையா கேட்டான்? போயிட்டாரா? குளி. டாக்டர், உடம்பெல்லாம் சூடா இருக்கு. இங்க வந்து உட்காருமா. மூச்சை இழுத்து விடுமா. திரும்புமா. திரும்ப.
இது மருந்து மாத்திரையில குணமாகிற வியாதி இல்லம்மா. விடா கைய, நீ எல்லாம் ஒரு டாக்டர். ச்சே. வயசு பொண்ணுக்கு தனியா வந்தா இப்படி நடந்துக்கிறானுங்க. செட்டியாரே, ஒரு கலர் கொடுங்க. என்னங்க பாட்டில்? காசு வேணாம். எதுக்கு? இவ்வளவு நேரம் உன் கலரை பார்த்தேன்ல, கலருக்கு கலர் சரியா போச்சு. என்னது? நீ ஊருக்கு அனுப்பல மகமா, உங்ககிட்ட போய் நான் காசு வாங்கினா? அதானே பார்த்தேன். ஜாக்கெட் தைக்கணுங்க. தச்சிருவோமே. இந்தங்க அளவு ஜாக்கெட். இது பழசு, அளவு எடுக்கலாம். உள்ளவா. ஒருத்த கூட யோகியனாவே இல்ல. மூச்சு வாங்குதா? அண்ணே, என்ன ஒரு முக்கியமான விஷயம். அந்த டாக்டரும் டெய்லரும் உங்க முறப்பொண்ணு பொண்ணுகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாங்க. அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லியே. வெளியில தெரிஞ்ச அவமானம்னு பொண்ணு யார்கிட்டயும் சொல்லாத இருந்திருக்கும். அவனுங்களை எந்த வழியில கவனிக்கணுமோ அந்த வழியில கவனிக்கிறேன். வணக்கம் டாக்டர். என்ன தம்பி உங்களுக்கு? உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குது, அதுக்கு எதனா டானிக் எழுதி கொடுங்களேன். வாட்டர் பரிஸ் காம்பவுண்ட். நல்ல டாக்டர் நீங்க. முதல்ல இதை நீங்க குடிங்க. நான் ஏன் சாப்பிடணும்? உதவாகிறது உடம்புல ஒரு தெம்பு வானா, அதுக்குதான். என் கிளினிக்ல வந்து என்னையே கரெக்டா பண்றியா? நீ போலி டாக்டர், நீ இப்போதைக்கு எனக்கு தான் தெரியும். போலீஸுக்கும் தெரியப்படுத்த வச்சிடாத. அதையும் இருக்கிற என்ன விஷ ஊசியா? வேண்டாம் வேண்டாம். எனக்கு அளவு எடுத்து ஒரு ஜாக்கெட் தை. நீ ஆம்பளை ஆச்சா ஜாக்கெட் தைக்க சொல்ற? உனக்கு தெரியாதா? இனிமே ஆம்பளைங்க எல்லாம் ஜாக்கெட் போற ஃபேஷன் வரப்போகுது. அதான் நான் முந்திக்கிட்டேன். உன்னை பைத்தியன்னு கேள்விப்பட்டது சரிதான். அப்படியா? உன் வலது கை எது? இதுதான். அந்த டெய்லர் டாக்டர் நாலு சாத்தினாரா, அதான் அவர்கிட்ட போய் என்ன எதுன்னு கேட்டுட்டு வரலான்னு போறேன். ஐயோ, அவனுக்கு பைத்தியம்னு தேவர் சொன்னாரம்மா. எதுக்கு நீ ஜாக்கிரதையாரு, கொதறிட போறான். போ போ. ஐயா, ஓ சாமியா, ஆராய்ச்சி பண்றவரே தைரியமா வாங்க. நாங்க ஒண்ணும் உங்களுக்கு அடிச்சு தின்னிட மாட்டோம். எவ்வளவு வேணும்? நாங்க ஒண்ணும் இனாமா வாங்க மாட்டோம். இன்னைக்கு நாங்கெல்லாம் ஊருக்கு போறோம் சாமி. ஏதோ பழகிட்டோமே, அதான் மனசு கேட்கல, சொல்லிட்டு போலான்னு உங்களை கூப்பிட்டேன். என்ன மறந்துட மாட்டீங்களே சாமி? அதுல பாருங்க, எக்கச்சக்கமா சொத்து இருந்தாலே கணக்கு வழக்கு வச்சுக்கிறது கஷ்டம். அதனால நான் தான் உங்க வீட்டுக்காரர்கிட்ட எல்லாத்தையும் கழிச்சு கட்டிடுங்கன்னு சொன்னேன். ஆஹா, இதெல்லாம் உங்களோட வேலை தானே? ஆமாமா. உங்கள மாதிரி 2 ஆள் இருந்தா போதையா? குடும்பம் நடு ரோட்ல தான். என்ன பண்ணுங்கறீங்க? வள்ளல் குடும்பம்னு வாயார வாழ்த்துவாங்கன்னு சொன்னேன். தப்பா? ரோடு காலியாகுது, எதனா பண்ணலாம் நினைச்சேன். ஏதோ 2 வருதுங்க. பண்ணுவேன். அதுங்க யாருங்களோ இல்ல, எங்க ஊர் டீச்சர். கம்முன்னு வாங்க. வணக்கம் டீச்சர். வணக்கம்மா. என்ன அப்படி நீங்களும் ஸ்டூடெண்ட் ஒரே கடையில ஒரே வடையில வந்திருக்கீங்க? அதுவா, எங்களுக்குள்ள எந்த வித்தியாசமும் இல்ல. நாங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி பழகுறவங்க. ஆமா, இதுல யார் அக்கா யார் தங்கச்சி? டீச்சர் தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க அத்தா அப்படித்தான் ஒரு மாதிரி. ஓஹோ, அப்படியா? நாங்க வரோம். சரி வாங்க. அவங்களுக்கு அவங்க அப்பா மணிமேகலன் ஏன் பேர் வச்சாங்கன்னே தெரியல. பாவம், 35 வயசா இன்னும் கல்யாணமே ஆளுங்க. அதுக்கு அவங்களே வருத்தப்பட்ட மாதிரி தெரியல. நீ எதுக்கு வருத்தப்படுற? உனக்கு உங்க அப்பா மணிமேகலன் பேர் வைக்கல, அதுக்கு சந்தோஷப்படு. நீ வண்ணாத்தி பொண்ணமல்ல?
ஆமா. என்ன தெரியுதா? தெரியலையே. நீங்க யாரு? நான் தான் கணக்கு அக்கா மகன் மாணிக்கம். அந்த காலத்துல நீ எப்படி இருப்ப தெரியுமா? சும்மா பவுன் கணக்கா இருப்ப. என்ன அப்ப நான் சின்ன பையன், இப்ப நான் வளர்ந்துட்டேன். ஆனா நீ தான் சாயம் போன சேலை மாதிரி ஆயிட்டேன். ஹிஸ்டீரியா பேஷண்ட் கூட்டு மெட்ராஸ் போனாரு. ஒருவேளை ராஜாவோட டாக்டர் இவர் பார்த்துட்டு பாருவோம். ஏங்க நீங்க எப்ப மெட்ராஸ்ல இருந்து வந்தீங்க? இன்னைக்கு காலைல வந்தேன். அங்க மனோதத்துவ டாக்டர் பரசுராமன் இல்ல, அவர்தான் நம்ம டாக்டர். அவர் தான் நம்ம டாக்டர். அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் பண்ண வைத்தியத்தாலதான் முழுசா குணமாச்சு. முழுசா குணமான மாதிரி தெரியலையே. இன்னும் மாத்திரம் எல்லாம் பாக்கி இருக்குல்ல? அப்படியா? முடிஞ்ச பிறகு குணமாவும். ஏங்க இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. நான் ஏன் சொல்ல போறேன்? நமக்கே ஊர் உங்க பாருங்க. நான் சொன்னது தேவை வச்சா சரிங்க. வா. ಬಂಡುರೀತಿ ಕೋಲುವಿಯ ಪಯ್ಯ ರಾಮ ಬಂಡುರೀತಿ ಕೋಲು ವಿಯ ಪಯ್ಯ ರಾಮ ಬಂಡುರೀತಿ ಕೋಲು ವಿಯ ವಯ್ಯ ರಾಮ ಬಂಡುರೀತಿ ಕೋಲು ವಿಯ ವಯ್ಯ ರಾಮ ರಾಮ. இப்படி பாடினா பயிர் வளரணும், வயல்ல உட்காந்து பாடுறது வழக்கம். பாடுபட்டாலும் பயிர் வளரும், பாட்டு பாடினாலும் பயிர் வளரும். இந்த மண்ணுல உங்க ஆதரவால தானே சங்கீத பயிர் செழிச்சு வளருது. காவேரி கரையில கர்நாடக சங்கீதம் கட்டி காக்கப்படுதுன்னா அதுக்கு தேவரையா தானே காரணம். நாங்க பரம்பரை பரம்பரையா சங்கீத வளர்ச்சிக்கு உதவி செய்யறதா வழக்கம். ஆனா சங்கீதத்தோட சக்தி என்னன்னுதான் யாருக்குமே புரியல. அதுன்னா அப்படி சொல்லிட்டாள். அமிர்தவர்ஷி ராகத்துக்கு மழை பெய்ய வைக்கக்கூடிய சக்தி உண்டாச்சே. ఎందరో మహానుభావులు ఎందరో మహానుభావులు అందరికీ వందనము ఎందరో. நான் எந்த ஊரும் இல்ல, இந்த ஊர் மகானுபாவுలు தான். தேவர இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சங்கீத மேதைகளோட சங்கீதத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். மேதைகளா? எங்க அவங்க? இவங்க தாயா கணக்குல நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு இவங்க தான் கச்சேரி. இவங்களை அழைச்சுக்கிட்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. கவலையே படாதீங்க, கண்டிப்பா கல்யாண மண்டபத்துக்கு நான் இவங்களை அழைச்சிக்கிட்டு வரேன். ஆனா கச்சேரி ஆரம்பிச்ச உடனே ஜனங்க செதறி போகாம அவங்கள தக்க வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அமிர்தவர்ஷினி ராகம் பாடினா மழை பெய்யுன்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க. ஐயோ, பாட போறீங்களா? பாடினா போச்சு. உங்களுக்கு என்ன போச்சு? அப்ப நான் போய் கொடைய கொண்டாந்துடுறேன். எனக்கு இந்த மழையில நினைஞ்சா உடம்புக்கு ஒத்துக்கிறது இல்ல. நல்ல வேலை உங்க கச்சேரியை ஊருக்கு வெளியே வச்சுக்கிட்டீங்க. இது என்ன செங்குத்தா இருக்குது? டோலக்கா? என்னங்க சரியான ஞான சூன்யம் போல் இருக்கு. அவன் பைத்தியங்கிற விவரத்தை எப்படியும் தேவர்த்த சொல்லிடணும். அடடே, சொல்லிடணும். எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? வணக்கம் தேவரையா. வாத்தியாரையா, என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்க எல்லாம் குடும்பத்தோட வந்திருந்து சீரும் சிறப்புமா நடத்தி கொடுக்கணும். தேவரையா, செய்தி தெரியுமா? கணக்கு பிள்ளையா மருமகன் மெண்டல் கிளினிக்ல வைத்தியம் செஞ்சுக்கிட்டவனா. அது அவனே என்கிட்ட சொன்னான். வேற யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு வேற சொன்னான். இப்ப கூட மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கானா. அப்படியா சங்கதி? நம்ம வீட்டு மரக்குதிரையில உட்கார்ந்து அந்த பையன் பாட்டு பாடுறப்ப எனக்கும் சந்தேகம் தான். அது மட்டும் இல்ல, நான் கம்பர் விழாவில பேசுனதை வந்து கணக்கு பிள்ளைகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தானா, அதுக்கு அவன் நக்கலாவே பேசிக்கிட்டு இருந்தான். நம்ம ஊர் கிழவிங்க இல்ல, அவங்கள பார்த்து அழகி அழகின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுடைய நடவடிக்கை எல்லாம் பாக்குறப்போ உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே சந்தேகம் வரதான் செய்யும். எதுக்கும் பொறுமையா இருந்து உண்மை என்னன்னு கண்டுபிடிப்போம். அதோட அவன் தான் மாப்பிளத்தோட. இந்த கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வீட்டு சார்பில் அவன் தான் இருப்பான்னு பாட்டி விட்டுட்டு போயிடுச்சு. எதுக்கும் நான் மதுரைப்பட்டிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வரேன். நாளைக்கு வந்து பேசிக்கோமே. இந்தாங்க. ஏய், மாத்திரையெல்லாம் சீக்கிரமா சாப்பிடு. யாராவது வந்து பார்த்தாங்கன்னா கல்யாண மாப்பிள்ள என்னடா இத்தனை மாத்திரை சாப்பிட்றாரு, அவருக்கு ஏதோ பெரிய வியாதி நினைச்சு போறாங்க. உனக்கு இன்னும் நரம்பு தளர்ச்சி தான். பட் உன் மாமாவுக்கு தெரியாதுல்ல வியாதியை பத்தி. மாப்பிள்ளைக்கு இந்த வயசுல நரம்பு தளர்ச்சியான்னு சந்தேகப்படுவாரு. சீக்கிரம் சாப்பிடு. என்னடா இது சூடா இருக்கு? இரு, இன்னொரு டம்ளர் எடுத்துட்டு வரேன், ஆத்தி சாப்பிடுறேன். உனக்கு எல்லாம் ஐஸ் வாட்டர் தான் சாப்பிடணும். சரி சரி, சீக்கிரம் வா. யார் வீட்டுல? வாங்க வாங்க.
என்ன மாணிக்கா, என்ன கையில மாத்திர? உடம்பு சரியில்லையா? ஆமா எனக்கு தாங்க. இது வழக்கமா நான் எப்பவும் சாப்பிட மாத்திரங்க. என்னாச்சு? சூடு. என்னப்பா, ஆறுன பிறகு குடிக்க வேண்டியதானே? இது நேரத்துக்கு சாப்பிட வேண்டியதுங்க, அதான் அவசரம். சரி சரி, மாப்பிள்ளைங்க உள்ள இருக்க அந்த கூப்பிடுறேன். அடக்கி வாசி. வணக்கம் மாமா. வாங்க மாப்பிள, இந்தாங்க கல்யாண பத்திரிக்கை. வேண்டியவங்களுக்கு எல்லாம் கொடுங்க. சரிங்க மாமா. நானும் ஊருக்கு போய் நமக்கு வேண்டியவங்களுக்கு எல்லாம் கல்யாண பத்திரிக்கை வைக்கிறேன். அப்புறம் பாட்டியை ரொம்ப விசாரிச்சுன்னு சொல்லு. சரிங்க மாமா. வரட்டுங்களா? கிளம்புங்க. வரட்டுமாப்பா. பொண்ணு கல்யாணத்துக்கு நாதஸ்வரத்துக்கு யாரை ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? ஜெய்சங்கர் வளையப்பட்டி. அப்படியா? பெரிய லெவல்ல தான் போட்டு. வாங்க டாக்டர். டாக்டர், இந்த மாத்திரை என்ன வியாதிக்கு சாப்பிடுறதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இது மனநோயாளிங்க சாப்பிடுற மாத்திரையாச்சே. ஐயோ, இது நம்ம கணக்கு பிள்ளை மருமக சாப்பிடுற மாத்திரை இல்ல இது. எதுக்கு நம்ம வீட்டு கல்யாணம் முடியற வரைக்கும் அந்த பையன் என்ன பண்ணாலும் அதை எனக்காக பொறுத்துங்க. பெருசு படுத்தாதீங்க. ஐயா பேப்பர். இன்னைக்கு பேப்பரா? ஆமாங்க ஐயா. நம்ம மாப்பிளைக்கு டாக்டர் பட்டம் கிடைச்ச செய்தி வந்திருக்குது. எல்லாம் உங்க பொண்ணை கட்டி போற நேரம் தான். பாத்தியார, இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, கணக்கப்புள்ள மருமகன் பைத்தியங்கிற செய்தியும் ஏன் மருமகன் டாக்டர் பட்டம் வாங்கிட்டாருங்கிற செய்தியும் ஒரே நேரத்துல உறுதியாயிருக்கு. டிரைவரு, அப்பப்ப ஏதாவது ரெண்டு வார்த்தை பேசியா? ஏதோ வண்டி ஏறி செத்தா மாதிரி கிடக்குற. வண்டி ஏன் நின்னு போச்சு? வண்டி எடுக்கும்போது நல்லதாங்க இருந்தது, நடுவுல தான் இப்படி ஆயிடுச்சு. நேரம் ஐயா, எல்லாமே நடுவுல தான் இப்படி நடக்குது. கார் இருக்கிற நிலைமையை பார்த்தா நாம அநேகமா கல்யாணத்துக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இதுல என்ன கூத்துன்னா, கல்யாண மாப்பிள்ளைய ஏற்பாடு பண்ணதே நான் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கச்சேரி, அதுவும் 1000 வேலி ஆண்டித்தேவர் வீட்டுல நினைச்சு சந்தோஷமா இருந்தேன். தெய்வத்துக்கே அடுக்கல. சும்மா இருங்கணும். சரி கம பதனி, கார் சரியாகுமா சொல் டிரைவர் டிரைவர் டிரைவர். அங்க போய் அவங்க உயிரை வாங்குறதுக்கு பதிலா இங்கேயே என் உயிரை வாங்கிட்டு இருக்க. ஆமா, மழை பெய்யறதுக்கும் பயிர் வளர்றதுக்கும் கைவசம் ராகம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. இந்த காரை ஸ்டார்ட் பண்ண ஒரு ராகத்தை எடுத்து விட. ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன புதிய பொருள் ஆராய்ச்சியா? கிழிச்ச. எனக்கு என்ன பயமா இருக்குதுன்னா, நாம போய் அங்க சேர்றதுக்குள்ள எங்க 1000 வேலி ஆண்டித்தேவரே கச்சேரி பண்ணி கும்பல கலக்கி. நம்ம கேசுக்கு கல்யாணம் பண்றோம் எங்க பாருங்க. நாங்க அங்கிருந்தா வரோம். முகூர்த்தம் முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சு. அப்படியா? லட்டு கிடைக்கும் இருக்கு, பூந்தி கூட கிடைக்காது. வா. வாழ்க. வணக்கம். ஏண்டா, இவனுங்களை என்ன போன நினைச்சா திருச்சிட்டான போல இருக்கு. அது இல்லண்ணே, கோயிலையும் குளத்திலையும் தனித்தனியா சைட் அடிச்சிட்டு இருந்தவனுங்க ஊர் பொண்ணுங்க எல்லாம் இன்னைக்கு ஒன்னா கூடி இருக்கிற இந்த கல்யாணத்துல சைட் அடிக்க வந்திருக்கானுங்க. Congratulations. Thank you. பெரிய
உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங்க. அருமையான நேஷனல் பார்ட்டி. சும்மா கேட்டீங்க அசந்துருவீங்க. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிருவோம். மேளத்தை கொட்டி புட்டா கோலாறுல கொலுசு வாங்கி வேலூர்ல மெட்டி வாங்கி போட்டு புட்டா மனசுல பூட்டி புட்டா ராத்திரி பூரா தூக்கம் இல்ல ஒன்ன தவிர பேச்சும் இல்ல அட ராத்திரி பூரா தூக்கம் இல்ல ஒன்ன தவிர பேச்சும் இல்ல இடி இடிக்குது மழை பொழியுது குளிர் எடுக்குது வெட வெடக்குது ஒண்ணும் ஒன்னா சேர்ந்தா ரெண்டு வடநாட்டுல வளையல் வாங்கி தஞ்சாவூர்ல தாலி செஞ்சு கட்டி புட்டா மேளத்தை கொட்டி புட்டா தாங்காம சாப்பிடவே நுங்கு நீ ஏமா நீ சும்மா சும்மா ஒதுங்குற இந்த மாமனத்தை பார்த்து புட்டா பதுங்குற மழை பொழியுது குளிர் எடுக்குது வெட வெடக்குது ஒதுங்கி ஒதுங்கி நீ போன மண்டு வடநாட்டுல வளையல் வாங்கி தஞ்சாவூர்ல தாலி செஞ்சு கட்டி புட்டா மேளத்தை கொட்டி புட்டா மழை பொழியுது குளிர் எடுக்குது வெட வெடக்குது மெல்ல மெல்ல சொல்லத்தானே ரசிக்கும் வடநாட்டுல வளையல் வாங்கி தஞ்சாவூர்ல தாலி செஞ்சு வடநாட்டுல வளையல் வாங்கி தஞ்சாவூர்ல தாலி செஞ்சு கட்டி புட்டா மேளத்தை கொட்டி புட்டா கோலாறுல கொலுசு வாங்கி மேலூர்ல மெட்டி வாங்கி போட்டு புட்டா மனசுல பூட்டி புட்டா ராத்திரி பூரா தூக்கம் இல்ல ஒன்ன தவிர பேச்சும் இல்ல ராத்திரி பூரா தூக்கம் இல்ல ஒன்ன தவிர பேச்சும் இல்ல இடி இடிக்குது மழை பொழியுது குளிர் எடுக்குது வெட வெடக்குது ஒண்ணும் ஒன்னா சேர்ந்தா ரெண்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருங்க நல்லா இருங்க மாணிக்கம்
நேத்து கார் ரிப்பேர் ஆனதுனாலதான் என்னால கல்யாணத்துக்கு வர முடியல. கல்யாணம் நல்லா நடந்துச்சா? நீங்க மட்டும் வந்திருந்தீங்கன்னா எப்படி நடந்திருக்குமோ தெரியாது. ஆனா நீங்க வராததுனால பிரமாதமா நடந்ததுங்க. இவங்க எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸா? எஸ். எப்ப ரிலீஸ் ஆனாங்க? ஏண்டா மாணிக்கம், நேத்து ஏன்டா கல்யாண மண்டபத்துல பாட்டு பாடி டான்ஸ் ஆடுன? பைத்திய மாதிரி மாதிரி என்ன மாப்பிள? பைத்தியமே தான். சரி விடுற, அது போய் பெருசா பேசிக்கிட்டு ஏதோ ஜாலிக்காக ஆடி பாடி இருப்பான். சரி, நாங்கெல்லாம் தஞ்சாவூர் கோயிலை சுத்தி பார்த்துட்டு வரணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தம்பி, இப்பெல்லாம் சாமி சிலையெல்லாம் அடிக்கடி காணாம போகுது. உங்களை உள்ள விடுறானோ இல்லையோ, எதுக்கும் ஊர்ல என்ன மாதிரி பெரிய மனுஷன்ட்ட லெட்டர் வாங்கிட்டு போங்க. மாமா, அடே மாணிக்கமா, சாமி கும்பிட்ட கையோட உன்னை பார்க்கலாம்னு இருந்தேன். பரவாயில்ல, நீயே சாமி கும்பிட்ற இடத்துக்கு வந்துட்ட. என்ன அர்ச்சனை தட்டோட? நேர்த்தி கடன். கல்யாணம் ஆச்சுன்னா அர்ச்சனை பண்றதா வேண்டிக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் நல்லபடியா உன்னால முடிஞ்சு போச்சு. இன்னொரு விஷயம், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவர் எனக்கு 2 ஏக்கர் தென்னந்தோப்பு எழுதி வைக்கிறதா சொல்லியிருந்தாரு. அதுக்காக தான் இந்த அர்ச்சனை. அப்படியா? தோப்பே எழுதி வச்சிருக்கிறாரு. தேங்காய் எத்தனை இருக்கு? தேவர் என்ன காய்ச்சி தொங்குற கண்ணு தோப்பா கொடுத்தாரு, ஓஞ்சு போன நோஞ்சாந்தோப்பா கொடுத்தாரு. இது போதும். இதை வச்சு என்ன பண்ண போறீங்க? தென்னந்தோப்புக்கு பயிலா மாந்தோப்பு ஆக்க போறேன். நல்ல யோசனை. ஊறுகாய் போட்டு நக்கி சாப்பிடலாம். அர்ச்சனை பண்ணுங்க. இந்த டிராக்டர், இந்த தென்னந்தோப்பு, கோழி பண்ணை இதெல்லாம் நம்மளுதான். நீ கவலைப்படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வணக்கண்ணே. வணக்கம். யாருண்ணே கூட புதுசா இருக்கு? இது அக்கா மக, தாய்தா பொண்ணு இல்ல. சாமியார் ஆசிரமத்தில் படிச்சுட்டு இருந்தாப்ல. இப்பதான் சாமியார் ஆசிரமம் போற போக்கே சரியில்லையே, அதனால அவசர அவசரமா போய் கூப்பிட்டு வந்து தாலி கட்டி அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். ஓஹோ, அப்படியா சங்கதி? அண்ணே, நீங்க ஊர்ல இல்லாம குளத்துல இருக்க மீன் எல்லாம் பிடிக்காம கிடக்குது, மரத்துல இருக்க தேங்காய் எல்லாம் பறிக்காம கிடக்குதுண்ணே. என்ன மாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த தென்னந்தோப்பு, குளம் இதெல்லாம் குத்தைக்கு எடுத்ததுல உன்னை பார்க்க வந்ததுனால அதாவது அப்படியே இருக்கு. அதை சொல்லிட்டு போறான் அவன். வா. ஐயா, நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. யாரது? அட, தங்கவேலு. ஆமாங்க. எங்கடா போயிருந்த ஒரு நாள்? எங்க ஊருக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தையா. கல்யாணமா? உன்ன நம்பி எவடா பொண்ணு கொடுத்தா? எங்க அக்கா பொண்ணுங்க. அக்கா பொண்ணா? சரி 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 சரி. இந்த பார், இனிமே இந்த தேங்காய், மீன், கோழி இதெல்லாம் திருடாம பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு சௌக்கியமா இரு. சரிங்க ஐயா. இந்தா, இத வச்சு போடுச்சுக்கோ. வணக்கம் ஐயா. என்ன மாமா நீங்க ஏதோ சொல்றீங்க? அவர் ஏதோ திருட்டு திருட்டுன்னு சொல்லிட்டு போறாரு. அந்த கண்ண பரமாத்மாவே வெண்ணெய் திருநாரு. நான் என்ன சின்ன ஆத்மா? இந்த கோழி மீன் திருநாலாம் பெரிய தப்பா? நீங்க சொல்றதை பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கே. இத பாரு, உங்க ஆசிரமத்தில் நடக்கிற மாதிரி இங்க எதுவும் நடக்காது. அப்படி நானும் நடந்துக்க மாட்டேன். வா போலாம். ஏமா, இன்னுமா கோயிலுக்கு புறப்படல? இது கிளம்பிட்டேப்பா. அங்க போய் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு 6 கால பூஜையும் பார்த்துட்டு வா. இன்னொரு விஷயம், கோயில் எத்தனை தடவை சுத்தணும் உனக்கு தெரியுமா? தெரியும்பா. 9 மாதிரிப்பா. அது அந்த காலம். இப்பெல்லாம் 108 தடவை சுத்தினாதான் கடவுள் கேட்டதை கொடுக்கறானா. அப்புறம் பாம்பு புத்துக்கு பால் ஊத்திட்டு பாம்பு வெளியே வந்து அதை சாப்பிடுறதான்னு பக்கத்துல இருந்து பார்த்துட்டு வா. போ. சரிப்பா, வரேப்பா. இவ திரும்பி வர்றதுக்கு எப்படியும் 2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள என்னங்க? போல போ. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல பொன்னி, நான் எப்போ இந்த இடத்துல வந்து உட்காரும் போதெல்லாம் பொன்னி பொன்னின்னு எனக்கு சத்தம் கேக்குது. நிஜமாவா? அது மட்டும் இல்ல, நான் தனியா நடந்து போகும்போதெல்லாம் பொன்னி பொன்னின்னு யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. ஐயா போங்க மாமா. ஏ பொன்னி, உட்கார இப்படி. என்னதான் அத்தை மகனா இருந்தாலும் அதுக்காக கால நேரம் பார்க்காம சதா அவங்க கூடயே அவ சுத்திக்கிட்டு இருக்கிறது. விடுங்க, அவ யாரோட சுத்துறா? அவ கட்டிக்க போற முறை பையனோட தானே. அதுவும் உங்க அக்கா பையன், படிச்ச பையன். இதை விட நல்ல பையன் நமக்கு வேற எங்க கிடைப்பான்? இந்த பாருடி,
என் அக்கா மகன் தானேன்னு எனக்கும் ஆசையா தான் இருக்குது. ஆனா ஊர்ல அவனை பத்தி ஒரு மாதிரியா பேசுறாங்களே. என்ன மாதிரியா பேசுறாங்க? பைத்தியம்னு பேசுறாங்க. அப்படியா? உங்க அக்கா மகன் தானே, வேற எப்படி இருப்பான்? உங்க குணம் அவனுக்கு கொஞ்சமாவது இருக்கும்ல. அப்படி இல்ல. என்ன அப்படி இல்ல? ஊரார் சொல்றத அப்படியே நம்பிடுறதா? உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவன் நல்ல பையன்தான். அவன் மனசு நோக்குற மாதிரி எதுவும் சொல்லி வைக்காதீங்க. ஆமா சரி சரி, நீ சொல்லிட்டல்ல, விடு. இத பாருங்க, நமக்கோ சாதி சனன் ரொம்ப பேர் கிடையாது. இந்த ஊர்ல இருக்க பசங்க எல்லாம் பொண்ணிய வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு நினைச்சு அவ கண்ணு முன்னாடியே சுத்திக்கிட்டு திரியுறானுங்க. அத்தா என் மேல உயிரியே வச்சிருக்காருப்பா. அவரு காதுல தினமும் யாரும் பொண்ணி பொண்ணி சொல்லிட்டே இருக்காங்களாப்பா. ஐயோ, மனோவியாதிக்காரங்களுக்கு தான் காதுல ஏதோதோ சத்தம் கேக்கும்னு சொல்லுவாங்க. எதுக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா இருப்போம். என்ன விஷயம் அண்ணே? அது வந்துண்ணே, என்ன சொல்ல வந்த சொல்லு. அது வந்து சொல்ற. நான் சொன்னா நீங்க கோச்சிக்க மாட்டீங்களே. நான் எப்படா கோச்சிக்கிட்டேன்? சொல்லு அண்ணே. ஊர்ல எல்லாரும் உங்களை பைத்தியன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி நான் என்ன பைத்தியக்கார வேலை பண்ணேன்? இல்லண்ணே, பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு நீங்க சின்ன பசங்க மாதிரி மரக்குதிரையில ஏறி ஆடுனீங்கல்ல. இந்த ஊர் கிழவிங்கெல்லாம் அழகா இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல. டெய்லரை வர கடிச்சிட்டீங்க, டாக்டர் ஊசி எடுத்து டாக்டருக்கே போட்டீங்க. கல்யாண மண்டபத்துல பக்கத்து விட்டு தாத்தாவை கலாட்டம் பண்ணி பாட்டு பாடுனீங்களா. இது எல்லாத்தையும் சேர்த்துதான் உங்களை பைத்தியன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆமா, நீ என்ன நினைக்கிற? எனக்கு என்னமா அப்படிலாம் தோணல. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப நல்லவர் தான். நாம் புத்தனும் இல்ல, ஒரு பித்தனும் இல்ல, இந்த தத்துவத்தை சொல்ல நானும் சித்தனும் இல்ல. நாம் புத்தனும் இல்ல, ஒரு பித்தனும் இல்ல, இந்த தத்துவத்தை சொல்ல நானும் சித்தனும் இல்ல. நாம் புத்தனும் இல்ல, ஒரு பித்தனும் இல்ல, இந்த தத்துவத்தை சொல்ல நானும் சித்தனும் இல்ல. மனுஷன் கணக்கு போட்டு 6 மாடி கட்டுறான், கடவுள் கணக்கு போட்டு 6 அடிய காட்டுறான். நான் பாடுற இந்த பாட்டுல என்ன பொய்யப்பா? நாம் புத்தனும் இல்ல, ஒரு பித்தனும் இல்ல, இந்த தத்துவத்தை சொல்ல நானும் சித்தனும் இல்ல. ரேஷன் கடையில அரிசி கேட்டா பைத்தியம்னு சொல்றான்டா, தண்ணி போட்டா தப்புன்னு சொன்னா பைத்தியம்னு சொல்றான்பா. தமிழ்நாட்டுல தமிழ் பேசுனா பைத்தியம்னு சொல்றாயா, வரதட்சணை வேணாமுன்னா பைத்தியம்னு சொல்றாமா. யாரப்பா பைத்தியம் சொல்லு ஒரு வைத்தியம், யாரப்பா பைத்தியம் சொல்லு ஒரு வைத்தியம். பைத்தியத்தை படைச்சு புட்ட பிரமனுக்கு நீ வேத்தியம். புத்தனும் இல்ல, ஒரு பித்தனும் இல்ல, இந்த தத்துவத்தை சொல்ல நானும் சித்தனும் இல்ல. லஞ்சம் வாங்க மறுப்பவன பைத்தியம்னு சொல்றான்டா, பட்டம் வாங்கி வேலை கேட்டா பைத்தியம்னு சொல்றாமா. உண்ணாவிரதம் நிஜமா இருந்தா பைத்தியம்னு சொல்றாங்க, ஒருத்திய காதலிச்சா பைத்தியம்னு சொல்றான்டா. யாரப்பா பைத்தியம் சொல்லு ஒரு வைத்தியம், யாரப்பா பைத்தியம் சொல்லு ஒரு வைத்தியம்.
பைத்தியம் பைத்தியத்தை படைச்சு புட்ட பிரமனுக்கு நெய் வேத்தியம் நாம் பித்தனும் இல்ல ஒரு பித்தனும் இல்ல இந்த தத்துவத்தை சொல்ல நானும் சித்தனும் இல்ல மனுஷன் கணக்கு போட்டு 6 மாடி கட்டுறான் கடவுள் கணக்கு போட்டு 6 அடிய காட்டுறான் அடமையப்பா கொஞ்சம் கேளப்பா நான் பாடுற இந்த பாட்டுல என்ன பொய்யப்பா எப்பா நான் புத்தனும் இல்ல ஒரு பித்தனும் இல்ல இந்த தத்துவத்தை சொல்ல நானும் சித்தனும் இல்ல உன்னை பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்கேன் படிக்கிறேன் கேளு. கருணாகம் போன்ற கன்னியவள் சடையழகு, கருவண்டு போன்ற விழியழகு. ஐயோ மாமா என்ன சொல்றீங்க? இன்னும் இருக்குது கேளு. பித்து பிடிக்க வைக்குதே உன் பின்னழகு. என்ன புதுசு புதுசா ஊமையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லா கவிதைகளையும் முத்து போல் பல்லழகின்னு ஒரே மாதிரி எழுதுறாங்க. போங்க மாமா. பண்ணி பண்ணி உன்னை இன்னும் பார்த்து பார்த்தா வர்ணிச்சிருக்காங்க. கேட்காம போறியா? இவ்வளவு நேரம் நீங்க வர்ணிச்சதே போதும். நீங்களும் உங்க கவிதையும் வேண்டாம் மாமா. என்ன உங்களால பிடிக்கவே முடியாது. என்னடா தோப்புக்குள்ள தனியா போற பொண்ணை துரத்துற? ஏய், அவ என் முறை பொண்ணு. அவளை துரத்துவேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்கறது நீ யாரு? என்ன முறைக்கிற? அப்புறம் முறைக்கிறதுக்கு மூஞ்சி எல்லாம் பண்ணிடுவேன். என்னது உன் முறை பொண்ணா எது வேணாலும் செய்வியா? எது வேணாலும் செய்வேன். அதை பத்தி உங்களுக்கு என்னடா? என்ன 12 வயசு வரைக்கும் வேற வழி இல்லாம இந்த ஊர்ல வாங்கி குடிச்சு வளர்ந்த பையன் உனக்கு இவ்வளவு திமிரா? வாங்கி குடிச்ச உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா மைனர் எங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு?
என்ன தகராறு? என்னது? என்னாச்சு? என்னாச்சு? பெரிய மேனரை ஏன் சுருண்டீங்க? என்னப்பா தகராறு? பொண்ணை தொலைத்தாடான்னு. சரி. முறை பொண்ணுன்னா ஆஹா. முறை இல்லடான்னு அவனா அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா சரியான கிறுக்கு பேரா இருக்கும் உங்களுக்கு. துணியை துவைக்கிற மாதிரி துவைச்சு போட்டு போயிட்டானே. அதானே. முறுக்குங்க. ஏய், என்ன இப்படி முறுக்குறீங்க? முறுக்குனா எங்க ஊர்ல இப்படிதான் முறுக்குவோம். உங்க ஊர்ல என்ன விசேஷம்? எங்க ஊர்லனா சங்கீதம் தான் விசேஷம். அப்போ பாடலாமா? அப்புறமா பாடலாமே. ஏண்டா மாணிக்கம், காவிரி நல்லூரையே சுத்தி சுத்தி வர மாதிரி தெரியுது. நான் ஊரை சுத்தலப்பா, நம்ம மாமன் பொண்ணாங்க இருக்குது, அதான் சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கேன். சரி, நீ போய் காஃபி கொண்டு வா. டேய், வெறும் ஊரை மட்டும் சுத்தினா போதாது, நீ பாட்டெல்லாம் பாடணும். என்ன பாட்டு? ஒரு பாட்டு சொல்றேன் கேளு. அந்த மச்சான் இந்த மச்சான் கல்யாண வேளையில நலியாம கைய வச்சான். இத போய் பாடி பாரு, அப்புறம் தெரியும். பயங்கரமான ஆல்ரெடி. மாணிக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? முறுக்கு சாப்பிட்டு இருக்கேன். பாட்டி, உன் பேரன் பயங்கரமா தேறிட்டான். ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஓகே. கடவுளே, கல்யாண வேலையில கலியாம கைய வச்ச கைய வச்ச. டேய் மாப்பிள, பைத்தியம் பாத்தியா? தனக்கு தானே பேசிட்டு போகுது. ஆமா, கலியாம கைய வச்சா. ஓகே. பொண்ணே பொண்ணே பொண்ணே, உனக்கு இந்த நாட்டுப்புற பாட்டுலாம் தெரியுமா? சொல்றேன் கேளு. அந்த மச்சான் இந்த மச்சான் கல்யாண வேலையில நலியாம கைய வச்சான். எப்படி? ஆமா, என்னாச்சு உங்களுக்கு? என்னமா பேசிட்டு இருக்கீங்க? ஏன்பா, நீங்களாம் படிக்க வந்த பசங்களா தெரியல, கல்லால அடிக்க வந்த பசங்களா தெரியுது. இது பட்டா என்ன வருது? ஐயோ, பசங்களை கல்லால அடிக்குதா? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். புரியலையே. எனக்கு எப்படி வந்து சொன்னாங்க? நீங்க தானே போன் பண்ணது? நான் தான். இவனுக்கு பைத்தியம் உச்சி போச்சு. பள்ளிக்கூடத்து பசங்க வேற கல்ல வீசுறான். அது பணாய இடத்துல பட்டுச்சுன்னா பெத்தவங்களுக்கு யார் பதில் சொல்றது? கூட்டு வாங்க. பாத்தியார் சொல்றது உண்மை, பைத்தியம் முத்தி போச்சுங்க. ஆமா, அவனை புடிச்சுக்கிட்டு போங்க. அண்ணா ராஜாண்ணா, மாணிக்கண்ண பைத்தியம் சொல்லி போலீஸ் பிடிச்சு போய் வந்திருக்காங்க. வாங்கண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. சரி, அவனை ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் கவனிக்க வேண்டியதான்.
இவனை என்ன பண்ண போறீங்க? நாங்க கேஸ் பதிவு பண்ணி கோர்ட்ல ஆஜர்படுத்திடுவோம். அவங்க பைத்தியக்கார ஆஸ்பத்திரி அனுப்பிச்சிருவாங்க. மாணிக்கத்துக்கு சின்ன வயசு கோளாறு. நம்ம கணக்கு புள்ளமாக பொண்ணியை கட்டி வச்சுட்டா எல்லாம் சரியாயிடும். என்னங்க பெரியவங்க நீங்களே இப்படி சொல்லலாமா? எங்களுக்கு இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு, கண்ணே கண்ணுன்னு ஒரே பொண்ணு. அத போய் இந்த பைத்தியத்துக்கு கட்டி வைக்க சொல்றீங்களே. ஏதோ அப்பப்ப இவருக்கு தான் புத்தி சரியில்லாம போகுதுன்னா எங்களுக்கு வர்ற மாப்பிள்ளைக்கும் சுத்தமா புத்தி சரியில்லைன்னா ஊர் ஜனங்க ஒரு மாதிரி பேச மாட்டாங்களா? அப்படி சொல்லுங்க ஐத்த, 1000த்துல ஒரு வார்த்தை. இதுக்கு மேல அவனை ஊருக்குள்ள விட்டு வச்சிருந்தா எங்க கைய கால எடுத்துருவான். தேவர் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அவனை ஊருக்குள்ள விட்டு வச்சிருக்கிறோம். நான் தான் தெரிஞ்ச இந்த குதிரை முஞ்சியை கட்டிக்கிட்டேன். அது ஏன் தலையெடுத்து. என் மகளும் பைத்தியன்னு தெரிஞ்ச அப்புறம் ஒருத்தனுக்கு கழுத்து நிட்டுமா? நாங்க தூங்குறப்ப இந்த பைத்தியம் எங்க தலையில கலை தூக்கி போட்டா எங்க கதி? டேய் மாணிக்கம், என்னடா ஆச்சு? எல்லாரும் இவனை பைத்தியக்காரன்னு முடிவு பண்ணிட்டீங்க. எனக்கும் கொஞ்ச நாளா சந்தேகம். அதனால நானே இவனை மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வைத்தியம் பார்க்க ஏற்பாடு பண்றேன். எப்படியோ இந்த பைத்தியம் ஊரை விட்டு போனா சரி. நீங்களே பொறுப்பா இவனை மென்டல் கிளினிக்ல சேர்த்துருங்க. வாய்மொழியா புகார் சொன்னதை தவிர எவிடன்ஸோட யாருமே ரிட்டர்ன்ல கம்ப்ளைண்ட் தரல. அது என்னமோங்க, இந்த பைத்தியம் ஊரை விட்டு போனாலும் சரிதான். டேய் நீ கவலையப்படாதடா. உன்னை நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட மெட்ராஸ்க்கு அனுப்பி வைத்தியம் பார்க்க எல்லா ஏற்பாடையும் நானே பண்றேன். இல்லடா டேய், மாணிக்கத்தை கொண்டு போய் பத்திரமா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருங்க. கூட சில பேர் போங்க. சரிடா. நானும் தேவேந்திரனும் மதுரைப்பட்டி போறோம். பத்திரண்டா. டேய் என்னடா இது, உன்னை பார்த்து எல்லாரும் பைத்தியம் சொல்லிட்டாங்களே. இன்னும் கொஞ்ச நேரம் இந்த ஊர்ல இருந்தீங்க, உங்களையும் சேர்த்து பைத்தியம் சொல்லுவாங்க. டேய் மத்தவங்க பைத்தியம் சொல்றத பத்தி கவலை இல்ல. ஆனா அவன் பொண்ணி கூட ஒரு கிராமத்து போனாலும் என்ன பண்ண முடியும்? எனக்காக 2 சொட்டு கண்ணீர் விடலாம், அவ்வளவுதான். இப்ப ட்ரெயினை பிடிக்கணும்னா லேட் ஆயிரும். முதல்ல ஒரு மாட்டு வண்டி பிடிங்க. சரிடா. பாட்டி பாட்டி. பாட்டியும் வசந்தியும் பக்கத்து ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்படியா? நான் மாத்திரை சாப்பிடுற நேரமாச்சே. பாட்டியோ மாணிக்கமோ இருந்தா மாத்திரை எடுத்து கொடுப்பாங்க. அவங்க ஒரு பெட்டியில இருந்து தான் எடுத்து தருவாங்க. சரி, அந்த பெட்டி எடுத்துட்டு வா போ. சரிங்க. ராஜா, எப்படா வந்த? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பாட்டி, நான் பைத்தியமா இருந்தேன் டாக்டர் எழுதிருக்காரு. டேய் மாணிக்கங்கடா. அவனுக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னு சொல்லி இப்பதான் ஃப்ரெண்ட்ஸும் கூட மெட்ராஸ் அனுப்பி வச்சேன். டேய் அவனுக்கு பைத்தியம் இல்லடா, உன்னை காப்பாத்தி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அந்த பட்டத்தை அவன் ஏத்துக்கிட்டான்டா. வாழ்கிறேன். ஓ அந்தி நேர
தொட்டதென்ன என் பக்கம் வந்த உறவை பொய் கனவாய் விட்டதென்ன காஷ்மீர் ரோஜாவுக்கு மொழி என்ன குற்றமா கங்கை நதி அலைகள் வந்து கால் தொட்டால் குற்றமா மறக்கப்பட்ட மனிதனாக நான் மாறப் போகிறேன் மனிதன் என்ற பெயரை மட்டும் நான் சுமக்கப் போகிறேன் தேடினேன் தேடினேன் தேவி உன் வாசலை பாடினேன் நாடினேன் பாவை உன் காதலை பொன்னி நான் போகிறேன் உன்னை எண்ணி நான் வாழ்கிறேன் ஓ அந்தி நேர காத்தே நீ அல்லிப்பூவ தொட்டதென்ன என் பக்கம் வந்த உறவை பொய் கனவாய் விட்டதென்ன